ஹாய்டா, நான் ஜாஸ்மின். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே. நம்மளுடைய கரடி பையன் ஜெயாவுக்கு வந்து பர்த்டே. அவருடைய பர்த்டேக்கு ஒன் ஷர்ட் போடாமல் இருந்தால் எப்படி? ஆனால் சின்னதாக ஒரு வருத்தம்டா. என்னன்னு சொன்னால், நான் வந்து ஜின்னோட பர்த்டே அன்றைக்கி என்னால் ஒன் ஷர்ட் போட முடியல. என்னால் ஸ்டோரி போட முடியல. அது ஒரு மாதிரியாக வருத்தமாகவே இருக்குது. ஆக்சுவலி நான் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணேன். சுத்தமாக முடியலடா. போகணுன்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன், முடியல. இருந்தாலும் அந்த ஸ்டோரி அப்படியே தான் இருக்குது. கண்டிப்பாக நான் அப்புறம் ஜின்னுக்கான ஸ்டோரி எடுத்துகிட்டு வர வேண்டாம். அந்த ஸ்டோரியை நான் அப்படியே விட மாட்டேன். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விமன் குக் ஸ்டோரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் வந்து நீங்கள் ஸ்டோரி போக போக உங்களுக்கு வந்து புரியும். நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னால் யார் யாருக்கு பேர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஸ்டோரியை கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்து சொல்லுங்கடா. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து விஷ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய கரடி பையனுக்கு. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டேவங்கா. எப்போவுமே நீ ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். உன்னுடைய லைஃப்பில் நீ ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி காட்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறோம். உன்னோடைய லைஃப்பில் நீ நிறைய அச்சீவ் பண்ணியிருக்க. இன்னும் உன் லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே ஆசைப்பட்றோம்டா. அப்புறம் இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுற எல்லா டியருக்குமே நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபது டியர், இன்றைக்கி உங்களுடைய பர்த்டே, உங்களுக்குமே வந்து நான் விஷ் பண்ணிக்கிறேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டியர். நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே உங்கள் லைஃப்பில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி காட்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன்டா. ஓகேடா, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட நேம் நான் இன்னும் யோசிக்கலையே. ஃபஸ்ட்டு நான் ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் ஸ்டோரியோட நேம் வந்து வைக்கிறேன்டா. வாங்க இப்போ நம்ம ஸ்டோரியை பார்க்க போகலாம். இப்போது ஒரு ரூமை தான் பார்க்குறோம். பெட்டில் ஒருத்தர் நல்லா இழுத்து போத்தி வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்போது அவருடைய மொபைல் நான் ஸ்டாப்பாக அடிச்சுட்டே இருக்கு. லீவ்லானில் கூட எவனும் தூங்க விட மாட்டான் அப்படி சொல்லிட்டு நல்லா அசிங்கமாக திட்டிட்டு இப்போது அந்த மொபைலை தான் அப்படியே தொலைவுறாரு, தேடி எடுக்கிறாரு. ஏய் ஸ்டாப் பண்ண அப்படி சொல்லிட்டு இப்போது ஐஸை கூட ஓப்பன் பண்ணாமல் அந்த மொபைலை ஆன் பண்ணி இப்போ காதில் தான் வைக்கிறாரு. ஏய் பார்க் அப்படி சொல்லி இப்போது டக்குன்னு ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க் ஏய் எதுக்குடா அவ்வளோ என்னாச்சு? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். எது அப்படி சொல்லி படுத்துட்டு இருந்தவர் இப்போ அப்படி இருந்துச்சு உட்கார்றாரு. என்ன சொல்கிறேன்? எப்படி தெரியல, தெரியாமல் அது நடக்கும் அப்படி சொல்லி அப்படி சைலண்ட் ஆகிட்டாரு. ஷோ, இருக்கிற குழப்பம் பத்தாதுன்னு என்னால் முடியல பார்க். ப்ளீஸ் என்னை திட்டாத அப்படி சொல்லி அழுதுட்டுருக்கிறாரு அந்த பக்கம் பார்க். ஷோ, உன்னை என்னால் திட்டக்கூட முடியலடா. சரி ஓகே, இப்போ எங்கே இருக்க நீ? நம்ம எப்போ மீட் பண்ணுவோமே அந்த பார்க்கில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகே, அங்கே வெயிட் பண்ண, ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படி சொல்லி இப்போ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம டிப் டாப்பாக நம்ம ட்ரயாங் தான் அந்த ஸ்டெப்ஸில் வந்து கீழே இறங்கிட்டுருக்கிறாரு. ஏய் ட்ரயாங், என்ன இவ்வளோ சீக்கிரம் இருந்துச்சிட்ட அப்படி சொல்லி எப்போவும் போல் நம்ம ஜின்னே வச்சுக்கலாம். ட்ரயாங்கோட மம்மா. ஒன்றும் இல்லை ஜின், கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. என்னடா ஒர்க் இருக்குது? லீவு தானே இன்றைக்கி அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம ஆரம்பம் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்கிறாரு. ஐயோ, இவங்களை சமாளிச்சுட்டு போகிறதுக்குள்ளாடியும் அப்படி சொல்லி தலையை சுரிச்சிட்டு நிற்கிறாரு. அண்ணா அப்படி சொல்லி அங்கே உட்காந்துட்டு இருந்தவர் எந்திரிச்சிட்டாரு. அங்கே சூபின் தான் உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. சூபின் எந்திரிச்ச உடனே ட்ரயாங் அங்கே டைனிங் டேபிள் மாதிரி இருக்கும், அங்கே தான் பார்க்குறாரு. அங்கே ஃபுல்லாக இன்விடேஷன் கார்டு. டேய் என்னடா பார்க்குற? இதோ இன்விடேஷன்லாம் வந்துருச்சு, வந்து பாரு, உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. இதை செலக்ட் பண்ணுறப்ப கூட நீ வரல, பார்க் மட்டும் தான் வந்தான். நல்லா இருக்கா பாரு. இதோ வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போது வேண்டாம் வெறுப்பாக போய் அங்கே போய் உட்கார்றாரு. இப்போது அந்த இன்விடேஷனுமே எடுத்து பார்க்குறாரு. பிரியா அவரோட எஸ்ஸை க்ளோஸ் பண்ணுறாரு. ஸோ என்ன பண்ணுறது தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. என்னடா பார்த்துட்ருக்க? பிடிச்சிருக்கா அப்படி சொல்லி ஜீன். பிடிச்சிருக்கு ஜீன், நல்லாயிருக்கு. ஓகே, நான் போகிறேன். டேய் எங்கடா போகிற? சாப்பிட்டு போ. இல்லைம்மா இருக்கட்டும், நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ட்ரயாங் செம்ம ஃபாஸ்ட்டாக அங்கே வந்து கிளம்புறாரு. இப்போ அப்படியே நம்ம பார்க் சைடு பார்த்தோம் அப்படின்னா பார்க்குக்கு போ அப்படியே கையை பேசிட்டு என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அவர் கலந்து அப்படியே டேஸாக வந்துட்டுருக்கு. பார்க் அப்படி சொல்லி அங்கே டேங்கோட வாய்ஸ் தான். டேங் அப்படி சொல்லி ஓடி போய் டேங்கை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஏய் இப்போ எதுக்கு அப்படி அழுதுட்டுருக்க? பார்த்துக்கலாம் விட்டு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு டேங். என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே விட்டு, நான் இருக்கல, இதுக்கும் பயப்படாத அப்படி சொல்லிவிட்டு இப்போ டேங் இப்போ யாருக்கும் வந்து கால் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி போனோம் அப்படின்னா ஒரு ரூமில் தான் ஒருத்தர் குப்பரை படுத்துட்டு இருக்கிறாரு. வெளியே இருந்து பயங்கரமாக கத்துற சத்தம் கேட்குது. ஜிமீன் எந்திரா அப்படி சொல்லி வெளியே இருந்து சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு.
தாய் கிழவிக்கு ஒரு வேலையே இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் போட்டிருக்க பெட்ஷீட் எடுத்து அப்படியே காது அப்படியே போத்துற மாதிரி படுத்துட்டு இருக்கிறாரு. இப்போ சடனாக அந்த பெட்ஷீட்டை இழுத்து போடுறாங்க கீழே. பார்க் அப்படி சொல்லி எழுந்திருக்கிறாரு. ஜிமீன், உனக்கு முன்னாடி நான் போகிறேன், போ, நீ தான் ப்ரொஃபஸர் ஆச்சு, நீ தான் ஃபஸ்ட்டு போகணும், நான் லாஸ்ட்டாக போய்க்கிறேன் அப்படி சொல்லி மறுபடியும் படுக்கிறாரு. படுக்க விடாமல் பார்க் ஜிமினோட கையை பிடிச்சி, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? காலேஜ் போயிட்டேன், இன்னமும் சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிகிட்ருக்க. பார்க்கண்ணா, எனக்கு தூக்கமாக வருது, விடு அப்படி சொல்லி படுக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. ஜிமீன் அப்படி சொல்லி பார்க்க செம்ம கோவமாக கத்துறாரு. ஐயோ, என்னை மாதிரி ஒரு கொடுமை யாருக்குமே நடக்கக்கூடாது. வீட்லேயே ப்ரொஃபஸர், காலேஜுக்கு போனாலும் இதே ப்ரொஃபஸர், என்னால் முடியல அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபேக்காக அழுகுறாரு. நடிக்காத, ஒழுங்கு முறையை போய் கிளம்பு, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? உனக்கு 10 மினிட்ஸ் தான் டைமு, புரியுதா? 10 மினிட்ஸ் தான் டைமா? ஏய், நான் ஃப்ரெஷ்ஷப் ஆக வேணாம்மா, ஏன்ப்பா அப்படி பண்ணுற அப்படி சொல்லி அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறாரு. நீ அதுக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சு கிளம்பணும், என்னை மாதிரி சத்தியமாக உன்னை மாதிரி யாரும் இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு இப்போ நேராக வாஷ்ரூமுக்கு தான் போகிறாரு. இந்த பக்கம் பார்க் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, உன்னை திருத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வெளியே போகிறாரு. பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக தான் இருக்குது, உட்காரு அப்படி சொல்லிட்டு இப்போ பார்க்குக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறாங்க. எங்கே உன் செல்ல தம்பி, அவன் தூங்கிட்டு இருக்கான், செல்லம் கொடுத்தே கெடுத்து வச்சிரு அப்படி சொல்லிவிட்டு நம்மளோட ஜிமின் அப்புறம் பார்க்கோட அம்மா தான் அங்கே பார்க்குக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்து வச்சுட்டுருக்குறாங்க. அம்மா, எனக்கும் வெயி, வந்துட்டான், குளிச்சியா இல்லையாடா? இவன் கொடுத்த 10 நிமிஷத்தில் எங்கே இருந்துன்னா குளிக்கிறது? மரியாதை பேசு, உன்னோட பெரியவன், பெரியவங்கிறனால தானே அவன் ப்ரொஃபஸராக இருக்கான், நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், இது எனக்கு தெரியாதாக்கும். நீ ரொம்ப வாய் பேசுகிறடா. இந்த காலேஜில் இவனை வச்சு எப்படி தான் சமாளிக்கிறீங்க? அதெல்லாம் வீட்டில் தான், இவன் காலேஜ் போனால் எப்படி இருப்பானோ உனக்கு தெரியாதா? என் அண்ணன் பசங்க 2 பேர் அங்கே இருக்காங்கல்ல, அவனுங்களை பார்த்தாலே இவன் அடங்கிடுவான் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஷோ, அவங்க 2 பேரையும் ஞாபகப்படுத்திட்டாங்களே. ஷோ, அம்மா ப்ளீஸ், என்னை தயவு செய்து வேறு காலேஜில் சேர்த்து விடுமா, இப்படியெல்லாம் என்னை கொடுமைப்படுத்தாதம்மா. அண்ணன் பசங்களாம் அதுங்க பார்த்தாலே நல்லா, அதுங்களை பார்த்தா எனக்கு அப்படி இவ்வளோ பார்க்குற மாதிரி இருக்குது, முடியல என்னால். ஜிமீன், ரொம்ப பேசுகிற நீ, ஒழுங்கு மாதிரியே சாப்பிட்டு காலேஜ் கிளம்பு அப்படி சொல்லாரு. இப்போ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா காலேஜில் தான். என்னடா ஆச்சு ஜிமீன், இப்போ எதுக்கு மூஞ்சி இப்படி தூக்கி வச்சுட்டுருக்க? யார் உன் அண்ணனுங்கனால தான் அப்படி சொல்லி சுபின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏய், என் அண்ணனுங்க என்னப்பா, நல்லவங்க தான், நீ தாண்டா மெச்சிக்கணும் உன் அண்ணனை. ஆமாடா, உன் அண்ணனுங்களாம் பார்த்து எப்படி பயமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு நம்ம சைனீஸ் இப்போது அந்த செவத்தில் ஏறி உட்கார்றாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு கார் உள்ள அப்படியே என்ட்ராகுது. போச்சு என் அண்ணன் வந்துட்டான் அப்படி சொல்லி இப்போ அந்த மது செவல்லேருந்து நம்ம சுபின் வந்து கீழே இறங்கிட்டாரு. ஐயோ, சார் வந்துட்டார் அப்படி சொல்லிட்டு சைனீஸும் இறங்கிட்டாரு. ஆனால் நம்ம ஜிமின் பிள்ளை மட்டும் அப்படியே அதே தான் உட்காந்துட்ருக்கு. இப்போது அந்த கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜோன் தான் வந்து கீழே இறங்குறாரு. இறங்கும் போதே இப்போ ஆப்போசிட்டில் நிமிந்து தான் பார்க்குறாரு. ஜிமின் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லையே, அமைதியாக அதிலே தான் உட்காந்துட்டு எங்கேயோ பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்காரு. உன்னை பார்த்தா தானேடா நான் இறங்கணும், உன்னை பார்க்கல நான் ஏன் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி வேறு எங்கேயோ பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் ஜியோனுக்கா செம்ம கடுப்பாகுது. இப்போ அப்படியே அவருடைய பார்வை பக்கத்தில் நிற்கிற சுபின்ட்ட போது, அண்ணா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? கிளாஸ்க்கு போகல? இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகலைண்ணா. பொறுக்கி பசங்க மாதிரி இந்த மாதிரி மதில் செவில் உட்காராமல் ஒழுங்காக போய் கிளாஸ் ரூமில் உட்காரும், ஃப்ரீ தான் அப்படி சொல்லி ஜியோன் அங்கே சூபினை மிரட்டிட்டு போகிறாரு. ஆனால் அந்த மிரட்டல் என்னமோ ஜிமினுக்கு தான், போடாடே நீ என்னை எவ்வளோ மிரட்டினாலும் சரி என்னையெல்லாம் அடக்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஜிமின் ரொம்ப கெத்தா திமிரா அப்படியே கால் மேலே கால் போட்டு அப்படியே உட்காந்துட்டு எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் பார்க்குற ஜியோனுக்கு தான் கடுப்பாகுது. இருடாமா உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாருக்கோ கால் பண்ணிட்டே தான் போயிட்டுருக்கிறாரு. என்னடா சொல்கிற அத்தை, உங்கள் பையனுக்கு வர ரொம்ப திமிராகி போச்சு. இன்றைக்கி என்ன பண்ணானா, எவ்வளோ தைரியம் தான், எவன் முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்காருமா. ஐயோடான் இருக்கு அவங்க அம்மாவுக்கு. அவங்க முடியலடா ஜிமின் உன்னை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அந்த பக்கம் நான் ஸ்டாப்பாக ஜியோன் களி ஊற்றிட்டு இருக்கிறாரு ஜிமினை பற்றி. அவர் நேராக இப்போது அந்த காலேஜ் உள்ளே போயிட்டாரு. இப்போது மறுபடியும் ஒரு கார் வந்து அப்படியே உள்ளே வருது. போச்சு நான் இல்லடா அப்படிங்கிற மாதிரி சுதின் தெரிச்சே ஓடிட்டாரு. டே மச்சான், என் கை விட்றா ப்ளீஸ், என்னை விட்டுறா அப்படிங்கிற மாதிரி சைனீஸ் கெஞ்சிட்டு இருக்காரு. மரியாதையாக நிற்கிறேன், என் ஃப்ரெண்டு தானே, இந்த பார் உன் ஃப்ரெண்டுங்கிற பதவியிலேருந்து நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன். இந்த சைனீஸ் இனிமேல் ஜிம்னோட ஃப்ரெண்டே இல்லை, ப்ளீஸ் என்னை விட்டுறா முடியலடா அப்படிங்கிற மாதிரி தான் சைனீஸ் கெஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஜிம்மி சைனீஸோட கையை விடாமல் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு இன்னமும் அந்த மது சொல்ல தான் உட்காந்துட்டு இருக்கிறாரு. இப்போது அந்த டோரை ஓப்பன் பண்ணி ஒரு பர்சன் வந்து கீழே இறங்குறாங்க. வேறு யாரும் கிடையாது, டயாங் தான். இறங்கினோடனே அவருடைய பார்வை அங்கே ஆப்போசிட்டில் உட்காந்துருக்க ஜிமின் மேலே தான் போகுது. ஒரு ஐப்ரோ அப்படியே ரேஸ் பண்ணிவிட்டு லிப்ஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல். இப்போ அந்த டோரை சாத்திட்டு கையை கட்டிட்டு காலை சாஞ்சபடியே அங்கே ஜிம்மில் தான் பார்த்துட்டு நிற்கிறாரு. ஐயோ, என்ன இப்படி பார்க்குறாரு, டேய் கையை விட்டுறா அப்படி சொல்லிட்டு கையை எடுத்து விட்டுட்டு சைனீஸ் அங்கேருந்து ஒரே ஓட்டமாக ஓட்டாரு. டேய்
நீலாம் ஒரு நண்பனாடா அப்படிங்கிற மாதிரி அவங்க போல வேகத்தில் சைனீஸ் அங்கே சூபினை போட்டு சரின்னு அடி அடிக்கிறாரு. எதுக்கிட்ட நீ அடிக்கிறா? வேற என்னடா இப்படி ஒன்னாண்ட கூர்த்து விட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு என்னடா நடக்கும்? நெக்ஸ்ட் என்ன? இப்போ பொட்டி பாவம் மாதிரி இறங்கி அவன் பாட்டு கிளாஸ் போகாம அதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சைனீஸ் அப்புறம் சுபின் 2 பேருமே அங்கே தான் பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப நேரமாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம ஜிமின் வேறு வழியே இல்லாமல் இப்போது ஆப்போசிட்டில் நிற்கிற டேங்கை தான் பார்க்குறாரு. டேங் ஜஸ்ட்டுக்கு நேராக கையை கட்டிக்கிட்டு ஜிமினை பார்த்து ஒரு ஐப்ரோ அப்படியே ரேஸ் பண்ணி என்னங்கிற மாதிரி கேட்குறாரு. ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தலையாட்டிட்டு இப்போது அந்த கால் போட்டிருப்பல்ல அதை எடுத்து இப்போது அந்த செவர்லேருந்து அப்படியே கீழே இறங்குறாரு. ஜிமின் இப்போது மெதுவாக முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கிறாரு. நம்மளோட டைம் இப்போது ஜிமின் பின்னாடி தான் அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. இப்போ ஜிமின் லைட்டாக திரும்பி பார்க்குறாரு. எதுக்கு நம்ம பின்னாடி வந்துட்டுருக்கோம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டே போயிட்டுருக்கிறாரு. இப்போ நேராக ஜிமின் அவருடைய கிளாஸ்க்கு தான் போகிறாரு. இப்போ அந்த கிளாஸை தாண்டி தான் நம்மளுடைய டேங் வந்து ஸ்டாஃப் ரூமுக்கு வந்து போகிறாரு. மச்சான் வந்துட்டியா வா உட்காரு அப்படி சொன்னேன். இப்போ பேக் கொண்டாந்து டமால்னு போட்டுட்டு ஜிமின் வந்து உட்காராரு. என்னடா ஆச்சு? நீ அங்கே செவத்தில் தானே உட்காந்துட்டு இருந்தேன், அவ்வளோ கெத்தாக உட்காந்துட்டு இருந்தேன். உன் ஜீவன் மாமா பார்த்து கூட நீ பயப்படல, அவனை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? ஏய் மரியாதை பேசு. என் அண்ணா உன் அண்ணாவாக இருந்தா என்னடா உன் அண்ணாங்களா? உன் அண்ணாவுக்கு என்னடா அவ்வளோ திமிரு? யாரடா சொல்கிற? அதான் உன் அண்ணா இருக்கானே இந்த டயாங். ஏய் டயாங் சரியா சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சைனீஸ் கேட்குறாரு. ஆமாடா எப்போ பார்த்தாலும் என்னை அப்படியே கண்ணாலே மிரட்டுறாருடா. எனக்கு வர கோவத்துக்கு எங்கள் அம்மா போய் அடிக்கலான்னு இருக்கேன். எங்கள் அம்மா தானே இந்த 3 பேர் இருக்கிற காலேஜில் என்னையும் சேர்த்து விட்டாங்க. எங்கன்னா என்னை ஹாஸ்டலில் தங்கி வச்சு படித்தா கூட நான் பாட்டுக்கு படிச்சுட்ருப்பேன். என் அண்ணா ஒரு ப்ரொஃபஸர், அப்புறம் உங்கள் அண்ணா 2 பேர் ப்ரொஃபஸர். எங்கள் அண்ணா யார்டா அவனுக்கு? எழுத்து என் மாமானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுட்டு ஜிமின் வந்து உட்காந்துட்ருக்கிறாரு. இப்போ அப்படியே டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஏய் எதுக்கு நான் கீழ்ற? டே கிளாஸை கவனிடா அப்படிங்கிற மாதிரி சூபின் தான். ஏய் இப்போ அண்ணாலாம் கிளாஸ் எடுத்தால் என்னால் கவனிக்க முடியாது. என் வீட்டில் வந்து என் கிளாஸ் எடுப்பான்டா, உன் கூடலாம் என் ஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டேன். அதான் நானும் சொல்கிறேன், நீ ஏன் என் கூட சுற்றிட்டுருக்க? அதான் உங்கள் அண்ணனுங்களுக்கு பிடிக்கல, என்னை பிடிக்கல, அப்புறம் எதுக்கு என் கூட ஃப்ரெண்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் சூபின் அப்படின்னு நிமிந்து பார்க்குறாரு. இந்த பக்கம் ஜிமின்மே யாராது அப்படிங்கிற நிமிந்து பார்த்தா அவங்க முன்னாடி 2 கையும் டேபிளில் வச்ச மாதிரி நம்மளுடைய ஜீவன் தான். என்ன ஒன்றும் இல்லை மாமா. ஒன்றும் இல்லை சார், கிளாஸ் எடுத்தால் கிளாஸை கவனிக்கணும், கிளாஸுக்கு படிக்கத்தானே வரீங்க, இல்லை வேறு எதுக்கும் வரீங்களா அப்படி சொல்லி ஜியோன்னு கத்துனோன்னே அந்த பக்கம் ஜிமின் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு. இவன் ஏன்டா அப்படி கத்துறான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கத்தியே சாவடிக்கிறான், ஒருத்தர் கண்ணாலேயே சாவடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் ஜிமினோட மைண்ட் வாய்ஸ். என்ன புரியுதா? புரியுது சார் அப்படிங்கிற மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க் தான். ரொம்ப க்யூட்டாக வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. பார்க்கோட கிளாஸ் வந்துட்டாலே எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் பார்க் ப்ரொஃபஸர்னால் அப்படி பிடிக்கும். அப்படியே தான் டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. லாஸ்ட் கிளாஸ் யாரா? வேறு யார்? டயாங் சார் தான். டயாங் சாரா அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பேசிக்கிறாங்க. இப்போது எல்லாருமே கப்பு சுப்புன்னு ஆகிட்டாங்க. ஜிமினுக்கு தெரிஞ்சிச்சு வந்துட்டான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி பெஞ்சில் தலையை வச்சு படுத்துட்டு இருந்தவர் அப்படின்னு நிமிந்து பார்க்குறாரு. பார்த்தா டயாங் தான். உள்ளே வரும்போதே ஜிமினை ஒரு பார்வை பார்த்துட்டு தான் உள்ளே போகிறாரு. இத்தனை பேர் இருக்காங்களே, எல்லாரையும் விட்டுறானுங்க. இந்த அண்ணன் தம்பிக்கு நான் தான் கிடச்சேனா? எப்படி பார்த்துட்டு போகிறான் மாதிரி என்னைய பொறுக்கி மாதிரி. என்ன சொன்னேன்? என் அண்ணாவை பற்றி என்ன சொன்னேன்? உன் அண்ணா பார்த்தா பொறுக்கி மாதிரி எப்போ பார்த்தாலும் என்னையை பார்த்துட்டு இருக்கான். உனக்கு தைரியம் தான் அண்ணாட போய் சொல்லலாம். எனக்கு என்ன பயமா? என்ன உன் அண்ணா பற்றி நான் சொல்லுவேன், உங்கள் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் சூவின் அங்கே ஜிமினோட ஃபேஸை திருப்பி விடுறாரு. அங்கே டயாங் தான் புக்கை ஏதோ ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ ஜிமினை தான் பார்க்குறாரு. இந்த பக்கம் ஜிமின் அப்படியே கல் பண்ணிட்டு கண்ணாலே சாவடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சைனீஸ் தான் கையை வச்சு ஜிமினோட ஹிப்பில் அப்படியே குத்துறாரு. சனியன்களா உங்களுக்குலாம் ஹிப்பு தான் குறைச்சோம், வெளியே வாங்குறோம் சாவடிச்சிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அப்படியே தலையை புரிஞ்சு அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னும் 1 மந்தில் செமஸ்டர் வரப்போகுது. எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க தானே? எஸ் சார். இந்த எக்ஸாமில் மட்டும் யாருன்னா என் சப்ஜெக்டில் மார்க் கம்மியாக எடுத்தீங்க அப்புறம் இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கத்தை மிரட்டிகிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் ஜிமின் தான் ஐயோடா இவன் சப்ஜெக்டில் தானே நான் வீக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போது சைனீஸ் அப்படின்னு கொஞ்சிட்டு நடா சப்ஜெக்டில் தான் நீ வீக்கு தானே தெரியுதுல்ல பொத்துக்கி உட்கார்றான் அப்படிங்கிற மாதிரி தான் ஜிமின். இப்போ அப்படி கிளாஸ் போய்கிட்டே இருக்குது. தவறி கூட ஜிமின் நிமிந்து கூட டேங்கை பார்க்கலையே, உன் கண்ணை பார்த்தா தானடா நீ என்னை மிரட்டுவ அப்படிங்கிற மாதிரி தான் சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்படியே புக்கில் என்னமோ படிக்கிற பிள்ளை மாதிரி புக்ஸை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. என்னடா ஆச்சோ? எதுக்கு மூஞ்சி எப்படி தூக்கி வச்சுட்டுருக்கேன்? ப்ளீஸ் பார்க், தயவு செய்து என்னை வேறு எதுனா காலேஜில் சேர்த்து விடு பார்க். நான் செல்ல தம்பி தானே,
செல்ல தம்பிங்கிறனால தான் என் கண்ணு முன்னாடியே உன்னை வச்சுருக்கேன். பார்க் அப்படின்னு சொல்லி இப்போ ஜிமின் போய் பார்க்கோட சொல்கிறது அப்படியே சாஞ்சிக்கிறாரு. பார்க்கு தாங்க பைக் வந்து ஓட்டிகிட்ருக்கிறாரு. ஜிமின் பண்ணுற ஒவ்வொரு விஷயமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்போ அப்படியே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா, அம்மா 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 அடிக்காதம்மா ப்ளீஸ்மா அடிக்காதம்மா. அண்ணி இப்போ எதுக்கு இப்படி அடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜின் தான். வேறு என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் ஜோன் மாப்பிள்ளை முன்னாடியே கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பான். இவன் கால் உடச்சி இன்றைக்கி அடுப்பில் வைக்கிறேன்னா இல்லையா பாரு அப்படிங்கிற மாதிரி அங்கே ஜிமினோட அம்மா தான் கம்பை எடுத்துகிட்டு ஜிமினை திறத்துறாங்க. அண்ணா நீலாம் என் அண்ணாவா, செல்ல தம்பி சொல்வியே தடு உன் தாய் கிழவியே தாய் கிழவியோ உன்னையா அப்படி சொல்லி அங்கே சரியான அறிவுலுக்குது ஜிமினுக்கு. இப்போ பார்ப்பே அம்மா ஏமா அப்படி பண்ணுற, அவனுக்கு வலிக்குமா, வலிக்கட்டும், இன்னையோட அவன் திருந்தணும். இவன் சுட்டி தனத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சு. ஜோன் மாப்பிள்ளை முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கான். இவன் காலை உடைக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி சொல்லிவிட்டு அவங்க அம்மா பார்க்கோட கையை எடுத்து ஒரு ட்ரை பண்ணுறாங்க. பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு கோல்டான வாய்ஸ், ஜெயாங் மாமா இங்கே வா மாமா, அது வந்து இங்கே வந்து உட்காரண்ண அப்படி சொன்னேன். பார்க்கல எதுவுமே சொல்ல முடியல. நேராக போய் டேங்க் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டாரு. ஜின்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ஜின்னிக்கிட்ட போயிட்டாரு ஜிமின். அண்ணி எதுக்கு புள்ளி போட்டு போய் அடிச்சிட்ருக்கீங்க, விடுங்க அண்ணி. அம்மா உனக்கு தெரியாது அவன் என்ன பண்ண தெரியுமா, ஜோன் நீ அமைதியாக இரு, உன் வேலை தானே இது, நீ ஒரு ப்ரொஃபஸர் தானே, உன்னால் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாதா, வீட்டை வந்து சொல்லி பார் பிள்ளை என்ன அடி அடிச்சிட்ருக்காங்க, விடுங்க நீ அப்படி சொல்லி கையில் இருக்க அந்த குச்சியை வாங்கி கீழே போட்டாங்க ஜீன். ஆமாம் இப்போ எதுக்கு அவனை போட்டு அப்படி அடிச்சிட்டு இருக்க, ஆனால் உனக்கு தெரியாதுண்ணா வர உன் சுட்டி தரதுக்கு அளவே இல்லை. அப்பா இல்லாமல் இவங்க 2 பேரும் வளர்க்கணும் எவ்வளோ கஷ்டப்பட உனக்கு தெரியும்ல. இவன் இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது, பார்க்காது பரவாயில்ல, இவன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக போய் ஆரம் பக்கத்தில் போய் உட்காந்துட்டாங்க. அங்கே ஜிம்மினோட அம்மா இங்கே ஜின்னோட கையை அப்படியே டைட்டாக பிடிச்சபடி நம்ம ஜிம்மி தான் நின்றுட்டுருக்காரு. சரியான அடி வந்திருக்கோம் பிள்ளைக்கு. என்னப்பா ரொம்ப வலிக்குதா, ஆமாத்த ரொம்ப வலிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாவமாக வச்சிட்ருக்கிறாரு. அந்த பக்கம் பார்க்குக்கு தான் ட்ரையாங் அமைதியாக உட்காரு, உங்கள் அம்மா சொல்கிற மாதிரி நீ கொடுக்குற செல்லம் தான் அப்படி சொன்னேன். பார்க் தலையை குனிஞ்சிட்டு உட்காந்துட்டுருக்கிறாரு. இந்த பக்கம் ஜிம்மினுக்கு தான் ட்ரையாங்கை பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வருது. அப்புறம் அப்படியே திரும்பி ஜியோனை பார்க்குறாரு. ஜியோன் குறுக்குறுன்னு ஜிம்மினை தான் பார்த்துட்டுருக்காரு. இஞ்சி பொறு அப்படி சொல்லி இந்த பக்கம் அங்கே ஜியோனுக்கு திட்டு விழுகுது. அத்தை அப்படி சொல்லி அந்த பக்கம் ஜியோன் ஜின்மா அப்படி சொல்லிட்டு அவர் சின்ன பின்னாடி போய் நின்றுக்கிறாரு மறைஞ்ச மாதிரி. ஜியோன் நீ அமைதியாகவே இருக்க மாட்டியா, இப்போ எதுக்கு சும்மா, சின்ன பிள்ளை தானே அவன். யார் இவன் சின்ன பிள்ளையா, சின்ன பிள்ளை மாதிரி அவன் நடந்துக்கிறான், இவன் பண்ணுற வேலையெல்லாம் இருக்கு பாரு அப்படி சொல்லி ஜியோன் கத்துறாரு. ஜியோன் அமைதியாரு, எதுக்கு கத்திட்டு இருக்க, நீங்களாம் நல்லா பார்த்துப்பீங்கன்னு சொல்லிட்டு தானே ஜிம்மின் அந்த காலேஜில் சேர்த்து விட்டோம். நீங்கள் 3 பேர் ப்ரொஃபஸராக இருந்துட்டு சும்மா அவனை இப்படி திட்டிகிட்டே இருக்கீங்க. இப்படி திட்டிகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அவன் கேட்குற மாதிரி நான் வேறு காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்துருவேன், புரியுதா அப்படி சொல்லி ஆரம் கத்துறாரு. ஆரம் கத்துறவொடனே இங்கே சைலண்டாக அப்படியே உட்காந்துட்டாரு. பின்னாடி நின்றுட்டு இருக்க ஜிம்மினுக்கு ஸ்மைல் வருது. வேணும்டா மலைமாடு, எப்போ பார்த்தாலும் எனக்கு திட்டிகிட்டே இருக்க, போட்டா கொடுக்குற எங்கள் அம்மா கிட்ட என்ன அடி அப்படின்னு சொல்லி காலெல்லாம் தடவுறாரு. அவங்க அம்மா சரியான அடி அடிச்சிருப்பாங்க. இப்படியே தான் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகிருந்துட்டுருக்கு. அவங்களுடைய எக்ஸாம்ஸுமே அப்படியே வந்து ஃபினிஷ் ஆகுது. இன்றைக்கும் ஜிமினோட வீட்டில் பெரிய பஞ்சாயத்து. இப்போவும் டேங்க் பக்கத்தில் பார்க் வந்து உட்காந்துட்டு ஜிமினை தான் பார்த்துட்டுருக்காரு. ஜிமின் அப்படின்னு அப்படி தலையை குஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்காரு. எவ்வளோ சொன்னாலும் நீ படிக்கவே மாட்டேலா, என்ன ஜிமின் நினச்சிட்டுக்கோ மனசில், இப்படியா நீ நீ நல்ல பிள்ளை தானே, நல்லா தானே படிப்ப, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ மார்க் கம்மியாக எடுத்துருக்க அப்படி சொல்லி ஜிமினோட அம்மா தான் கத்திட்டு கிடக்குறாங்க. எப்பவும் போல் அங்கே ஜிமினை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இங்கே ஜியோனை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே பார்க்குக்கு தான் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. பார்க்கோட ஹேண்ட் அங்கே டேங்கோட ஹேண்ட் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்கு. டயாங் அப்படி சொல்லி பார்க்கு இப்போ டயாங்கை பார்க்குறாரு. கொன்றுவேன், உள்ளுங்க மரியாதை உட்காரு, உன்னால தான் அவன் எப்படி இருக்கிறான் அப்படி சொல்கிறேன். அங்கே பார்க் சைலண்ட் ஆகிட்டாரு. உன்னே மாதிரி தானே சூபினும் அவன் எப்படி மார்க் எடுத்தான், அவன் எப்படி மார்க் எடுத்தான்னா அவங்க வீட்டில் ப்ரொஃபஸர் இருக்காங்க, ஒன்றுக்கு ரெண்டு ப்ரொஃபஸர் இருக்காங்க, அதனால் அவன் நல்லா மார்க் எடுத்தான். ஏன் உங்கள் வீட்டில் ப்ரொஃபஸர் இல்லையா? பார்க்கன சப்ஜெக்டில் நான் நல்லா தானே மார்க் எடுத்திருக்கேன், அப்போனா வீட்டில் ப்ரொஃபஸர் இருந்தால் நீ நல்லா மார்க் எடுப்ப அப்படி தானே அப்படி சொல்லி ஆரம் வந்து கேட்குறாரு. ஆமாம்மாம்மா, ப்ரொஃபஸர் இருந்தால் நான் நல்லா மார்க் எடுப்பேன். அப்போனா நீ ஒன்று பண்ணுமா, ஜிமினா எங்கள் வீட்டுக்கு அமுச்சு வச்சிரு, அதான் வீட்டில் 2 ப்ரொஃபஸர் இருக்காங்களே அவங்க பார்த்துப்பாங்க, சூபினோட சேர்ந்து அவனுமே நல்லா படிப்பான், என்ன சொல்லு ஜிமின். எது அப்படிங்கிற மாதிரி அங்கே ஜிமினோட தலையில் கழுத்துக்கு போட்டார் ஆரம்பமா. ஜிமின் ஆரமே குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்கிறாரு. என்ன ஜிமி, நான் சொல்கிறது கரெக்டு தானே, வீட்டில் 1க்கு 2 ப்ரொஃபஸர் இருக்காங்க, சூபினோடு சேர்ந்து நீயும் படிப்ப, என்ன சொல்கிற? மாமா அது வந்து
அண்ணா நீ சொல்கிறது தான் கரெக்டு, பேசாமல் இவனை கையோடு கூட்டு போயிரு, என்னால் முடியல, நெஞ்சு வலி வந்து செத்துருவம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஜிமினோட அம்மா செஸ்ட்டுக்கிட்ட கை வச்சு உட்காராங்க. சரி போதும் நிறுத்துங்க அண்ணி, சும்மா எப்போ பார்த்தாலும் ஜிமினை திட்டிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஜிமினை பார்த்துக்க கஷ்டமாக இருக்குது அதானே. ஆரம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜிமினை நம்ம கூட கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் அப்படியே டக்குன்னு திரும்பி ஜின்னை பார்த்து, அத்தை நீ ஒன்றும் கவலைப்படாத, அத்தை ஜின்னு இருக்கேன்ல, நீ நல்லா பார்த்துப்பேன் சரியா அத்தை அப்படின்னு இருக்க அவருக்கு. இப்போ அப்படியே திரும்பி முன்னாடி உட்காந்துட்ருக்க ஜோன் அப்புறம் டேங்கை தான் பார்க்குறாரு. நடுவில் பார்க் உட்காந்துட்ருக்கிறாரு. ஆனால் நான் பார்க்கன்னா சப்ஜெக்டில் மார்க் கம்மியாக எடுத்துருவேனே, ஒன்றும் கவலைப்படாது ஜெமீன், நான் அப்பப்போ வீட்டுக்கு வந்து உனக்கு தனியாக சொல்லி கொடுக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லி பார்க் ரொம்ப இன்னசென்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. டே அண்ணா நீயுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜிமினோட பார்வை. இப்போ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கன்னத்தில் கையை வச்சுட்டு ஒரு ரூமில் தான் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு. புரியுதா சொல்கிறதெல்லாம் புரிஞ்சா உனக்கு அப்படி சொல்லி அங்கே ஜோன் தான் கத்துறாரு. இவன் ஒருத்தன் கத்தியே சாவடிப்பான் அப்படிங்கிற மாதிரி அங்கே புரியுது. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான் இருக்குது, உனக்கு டவுட்டா கீழே நான் கிளியர் பண்ணுறேன் அப்படி சொல்லி ரொம்ப ஆர்வமாக ஜிமின் கிட்ட ஜோன் வராரு. நீங்கள் எதுக்கு இப்படி கத்துறீங்க, காதெல்லாம் வலிக்குதுல அப்படின்னு சொன்னதான் ஜோனுக்கு செம்ம கோவம் வருது. கத்தில் ஜிமினோட காதுலேருந்து பிளட்டே வந்துடும் போல இருக்குது. ஒரு வழியாக கத்தி முடித்தோடனே அங்கே ஜின்னு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஜிமின் ரொம்ப நேரமாக படிக்கிறேன், இந்த ஜூஸ் குடிச்சிட்டு படி அப்படி சொல்லி ஜூஸ் கிளாஸை நேராக போய் ஜிமின் முன்னாடி தான் நீட்டாரு. அதை பார்த்துட்டு ஜோனுக்கு தான் கடுப்பாயி, ஜூஸ் அவனுக்கு இல்லைம்மா எனக்கு தான் அப்படி சொல்லி செஸ்ட்டில் அடிச்சுக்கிட்டு அந்த ஜூஸ் எடுத்து மடக்குன்னு குடிச்சிட்டு அந்த ரூம் விட்டு வெளியே போயிடுறாரு. இவனுக்கு என்னடாச்சு, இப்படி ஏன்டா கத்திட்டு போகிறான்? அதுவா எனக்கு தெரிஞ்சு ஜோன் மாமாவுக்கு ப்ரெஷர் இருக்கும்னு நினைக்கிறேன், பேசாமல் டாக்டர் கூப்பிட்டு செக் பண்ணுங்க, எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கிறாரு. சரி நான் போகிறேன். எங்கடா போகிற? வேறு எங்கே போகிறேன்? அடுத்து டயங் சார் ரூமுக்கு தான் போகிறேன். டேய் வீட்டில் டயங் சார்லாம் சொல்லக்கூடாது, டயங் மாமான்னு சொல்லு சரியா. போயும் அவனா மாமாவா அப்படிங்கிற மாதிரி மனசில் யோசிச்சுட்டு இப்போ நேராக டயங்கோட ரூமுக்கு தான் போகிறாரு. டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. அறிவில்லை, கதவு தட்டிட்டு உள்ளே வரணும் கூட மேனஸ் தெரியாது உனக்கு, சாரி சார் அப்படி சொல்லிட்டு இப்போ நேராக வெளியே போயிட்டு மறுபடியும் அந்த டோரை லாக் பண்ணிட்டு மறுபடியும் டயங் சார் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. இப்போது டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனோன்னே, உட்காரு இங்கே பார் அப்படி சொல்லி அங்கே பேப்பர்லாம் தூக்கி விசிறி அடிக்கிறாருங்கிற மாதிரி ஜிமின் வந்து பார்க்குறாரு. ஐயோயோ நம்மளுடைய ஆன்சர் சீட் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறாரு. பார்த்துக்கோ ஒரு லட்சத்தை பார்த்தல என்னுடைய சப்ஜெக்டில், அது எப்படிடா என்னோடய சப்ஜெக்டில் மட்டும் இவ்வளோ கம்மியாக மார்க் எடுக்கிற, இதுக்கு அப்புறத்துலேருந்து என் சப்ஜெக்டில் நல்லா மார்க் எடுக்கிறேன் புரியுதா? புரியுது அப்படிங்கிற மாதிரி தலையாட்டார். ஆனால் தப்பி தவறி கூட டயங்க நிமிந்து கூட பார்க்கல ஜிமின், அப்படியே குனிஞ்ச மாதிரி தான் உட்காந்துட்டுருக்கிறாரு. ஓகே கவனி அப்படி சொல்லிட்டு இப்போ டயங் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே ஜிமின்கா தூக்கமாக வருது. ஒரு வாட்டி அப்படியே தூங்கி வழியிறப்பையும் வண்டியில் ஒரு குட்டு தான் மாட்டி அப்படி சொல்லி அப்படி தேய்ச்சிட்டு உட்கார்றாரு. அதுக்கு பயந்துக்கிட்டே எவ்வளோ தூக்கம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறாரு. இப்படியே தான் டேஸ் வந்து போகுது. டே மச்சான் என்னடா ஆச்சு அப்படி சொல்லி இப்போ காலேஜில் சைனீஸ் வந்து ஜிமின் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. ஜிமின் சோகமாக கணத்தில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. டே மச்சான் என்னடா ஆச்சு, அது கப்பலுக்கு வந்துருச்சா? கப்பலுக்கு வரலடா, என் வாழ்க்கையை மொத்தமாக முடிச்சிட்டானுங்க, வச்சு செஞ்சுட்டானுங்க. யாரா சொல்கிற? வேறு யார்? மாமன்கள்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்கிறானுங்களே, என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் மாறி அப்படி சொல்லி அந்த பக்கம் சைனீஸ்க்கு வேறு மாதிரி தோணுது. நிச்சயமாவா? இப்படிரா ஒருத்தங்கிட்ட 2 பேர்? ஏய் நீ எதை பற்றி பேசுகிற? இல்லைடா நீ சொல்கிறது அதானே, 2 பேரும் மாறி உன்னைய அப்படின்னு சொன்னோன்னே இப்போ தான் ஜிம்மிக்கே புரியுது. செருப்பு கழட்டி எடுப்பேன். என்னடா யோசிச்சுட்ருக்க? நான் என்ன சொல்லிட்டுருக்கேன், நீ என்ன சொல்லிட்டுருக்க? டேய் நீ தானே சொன்ன வீட்டுக்கு கூட்டி போய் மாறி 2 பேரும் மாறி கிளாஸ் எடுத்து சாவடிக்கிறானுங்கடா அப்படி சொல்லி ஜிமின் கத்துறாரு. ஏய் எதுக்கடா கத்துற, என் அண்ணனோட இது உனக்கு ஒட்டிக்கிச்சா நான் அப்படின்னு சொல்லி அங்கே சுபின் வந்து உட்காராரு. ஆமாம் உன் அண்ணன் ஜோன் இருக்கிற பற்றியா, அவர் கூட சேர்ந்து நானுமே டென்ஷன் ஆகிறேன், எனக்குமே ப்ரெஷர் வந்துருச்சு போல இருக்குது. ஒருத்தன் என்னடானா கத்தியே சாவடிக்கிறான், ஒருத்தன் என்னடான்னு சொன்னான் கண்ணாலே மிரட்டியே சாவடிக்கிறான், என்னால் முடியலடா அப்படி சொல்லி அந்த பெஞ்சிலே தலையை வச்சுட்டு அப்படியே படுத்துட்டாரு. இப்போ தான் டேஸ் போகுது. மாறி அங்கே ஜோனும் டயங்கும் ஜிமினுக்கு கிளாஸ் எடுத்து சாவடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு அரியர் கூட வைக்காமல் நம்ம ஜிமின் பாஸ் ஆகிட்டாரு. அப்பாடி, ஆனால் இவன் சப்ஜெக்டில் மட்டும் நம்மளால் மார்க் எடுக்கவே முடியலையே, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டென்ஷனாக இருக்கிறாரு. பரவாயில்லடா ஜிமின் நல்ல மார்க் எடுத்துருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜியோன் தான் வந்து ஜிமின் அப்படியே சைடாக ஹக் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜிமினுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. என்னாச்சு, இந்த மலைமாடியாக இப்போ நம்மளை வந்து இப்படி ஹக் பண்ணுது, ஐயோ வலிக்குதே அப்படிங்கிறாரு. ஏன்னா அவ்வளோ டைட்டாக வந்து ஜியோன் வந்து ஹக் பண்ணிப்பார். வெரி குட், ஒரு அரியர் கூட வைக்காமல் பாஸ் ஆகிட்டேன், பரவாயில்ல
நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ணா எல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதுல தான். ஆமாம், நாங்கள் சொல்லிக் கொடுத்தா இன்றைக்கி ஜிமின் ஒரு அரியர் கூட வைக்காமல் பாஸ் ஆகிட்டான். இன்னமும் அவனுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணும். இது இன்னுமா அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே ஜிமினோட மைண்ட் வைஸாக இருக்குது. இப்படி தான் 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அம்மா நான் தான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்லம்மா. இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிறேம்மா. முடியாதுடா, இப்போ தான் நீ ஒழுங்காக நல்ல பிள்ளையாக இருக்கிற. இங்கே இருந்தனா இன்னும் கெட்டு குட்டிச்சவராயிருவேன். நீ அங்கேயே போ, அவனுக்கு தான் உனக்கு லாய்க்கு. நீலாம் என்னை பெற்ற தாயே இல்லை. ஆமாம்மா, உன்னை நான் பெக்கவே இல்லை. உனக்கு குப்பத்தட்டிலேருந்து எடுத்துகிட்டேன் போடா டே அப்படின்னு சொல்லி எங்கள் ஜிமினோட அம்மா ஜிமினை நோஸ் கட் பண்ணிட்டு போகிறாங்க. பார்க் ஜிமின் அப்படி சொல்லி பார்க் வந்து ஜிமின் ஹக் பண்ணுறாரு. பார்க் நான் என்னடா பண்ணுறது, அம்மா மாரி என்னால் எதுவும் பண்ண முடியுமா இல்லை? நீ டயாங்னே இரு. உனக்கு என்ன மேரேஜ் ஆகிடுச்சு. நீ ஏன் இப்போவே அவன் பேச்சு கேட்டு இப்படி பண்ணுறியோ தெரில, போ, எனக்கு யாரையுமே பிடிக்கல அப்படி சொல்லிட்டு ஜிமின் அங்கே வந்து போயிடுறாரு. இப்போ நேராக அங்கே மாமா வீட்டுக்கு தான் போகிறாரு. வேறு வழி, லீவ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இயர் காலேஜுமே அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜிமின் போகலாமா அப்படி சொல்லிட்டு அங்கே ஜியோனோட வாய்ஸ் தான். வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் இவர் தான் கூப்பிட்டு போவார் அப்படின்னு சொல்லி முனைங்கிட்டே அவன் கூட போகிறதுக்கு இவன் கூட போடலாம் அப்படிங்கிற மாதிரி காரில் வந்து ஏறிட்டார். பின்னாடி சுற்றி பார்க்குறாரு. யாரை பார்க்குற? சுபினை காணோம். அவன் ஆல்ரெடி கிளம்பிட்டானா? ஆமாம், உன்னை மாதிரி என்ன லேட்டாக எழுந்திரிப்பான். அது இத்தனை நாள் லீவாக இருந்துச்சா, ஃபர்ஸ்ட் டே அத்தையே என்னை எழுப்பிடல, தான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பாவமாக மூஞ்சி வச்சுட்டு பேசுகிறாரு. சரி ஓகே விடு, இனிமேல் மார்னிங் நானே வந்து எழுப்புறேன் சரியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக, எப்போவுமே ஜியோன் கத்திக்கிட்டே இருப்பார்ல, இப்போ ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக பேசுகிற மாதிரி இங்கே ஜிமினுக்கு வந்து ஃபீல் ஆகுது. என்னது இது, இந்த மலமாடா பேசுது? எதனா சாப்பிட்றியா? இல்லைடா, எதுவும் சாப்பிடாம வந்தேன், பாதியோடய எழுந்திரிச்சு வந்துட்டேன். எதனா சாப்பிட்றியா சொல்லு, இன்னும் டைம் இருக்குது, காலேஜ் ஸ்டார்ட் ஆக. லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. சரி அப்படி சொல்லிட்டு இப்போ கார் நேராக ஒரு கெஃபேல போய் தான் நிற்கிது. வா போகலாம் அப்படி சொன்னேன்னா இப்போது ஜோன் பின்னாடி ஜிம்னிமே வந்து போகிறாரு. 2 காஃபி அப்படி சொல்லிட்டு போய் உட்கார்றாரு. கொஞ்சம் நேரத்தில் காஃபி வந்துடுது. சொல்லப்போனால் ஜிமினுக்கு ரொம்ப தான் தலைவலிக்குது. இதனால் லேட்டாக எழுந்திரிச்சிருப்பார். இன்றைக்கி காலேஜோட ஃபர்ஸ்ட் டே, அதனால் அவர் சீக்கிரம் எழுந்திரிச்சிருப்பார் இல்லையா, அதனால் தலைவலிச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ காஃபி வந்தோடனே தேங்க்ஸ் மாமா அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த காஃபியை வந்து குடிக்கிறாரு. காஃபி குடிச்சிட்டு இருக்கிறதா ஜியோன் வந்து ஜிமினை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஜியோனோட கண்ணுக்கு ஜிமின் ரொம்ப க்யூட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு ஸ்மைலோடையே அவருமே காஃபி குடிச்சிட்டு ஜிமினை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஜிமின் குடிச்சிட்டே இருந்திருப்பார்ல, இப்போ ஜியோனை பார்க்குறத பார்த்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகி ஜியோனை பார்த்துட்டு என்னாச்சு மாமா அப்படிங்கிறாரு. என்ன சின்ன பிள்ளை மாதிரியே இருக்க அப்படி சொல்லிட்டு இப்போது அங்கே ஜிமினோட மவுத்தில் எல்லாம் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அப்படியே துடைக்கிறாரு. ஜிமின் அங்கே ஜியோனே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. முடிஞ்சா காலேஜுக்கு டைம் ஆச்சு, போகலாமா? போகலாமாம்மா அப்படி சொல்லி கியூட ஒரு ஸ்மைலோடைய ஜிமின் வந்து சொல்கிறாரு. ஜியோன்மே ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போது ஜியோன் ஜிமின் 2 பேருமே காலேஜுக்கு தான் வந்து போயிட்டுருக்குறாங்க. டயாங் கூட அந்த அளவுக்கு அவர் க்ளோஸாக இல்லை. டயாங்க மாமான்னு சொல்லி கூப்பிடவே மாட்டார். ஆனால் ஜியோன் அப்படி கிடையாது, மாமான்னு சொல்லி கூப்பிடுவார். இப்போ அப்படியே ஈவினிங் தான் டயாங் தான் அங்கே ஜிமினுக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஃபுல்லாக கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார். அப்படியே ஸ்டாப் ஆகி ஜிமினே தான் குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. என்னது இது, என்னமோ கத்திட்டு இருந்துச்சு, எதுவுமே கேட்கல காதில் அப்படிங்கிற மாதிரி தான் ஜிமின் நிமிந்து டயங்க பார்க்குறாரு. ஜிமினால் டயங்கோட ஐஸை பார்க்கவே முடியல. அவர் அப்படியே கீழே குறிஞ்சிக்கிறாரு. டயாங் அவர் கையில் வச்சுருக்க புக்கை எடுத்துகிட்டு வந்து அங்கே ஜிமினோட டேபிள் மேலே வச்சுட்டு இப்போ 2 ஹேண்டையுமே அந்த ஜிமினோட டேபிள் மேலே அப்படியே வைக்கிறாரு. அதில் ஜிமின் வந்து உட்காந்துட்டு இருப்பார் இல்லையா, ஜிமின் வந்து ஒரு சேரில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. முன்னாடி வந்து ஒரு டேபிள் மாதிரி இருக்குது. அதில் 2 ஹேண்டையுமே வச்சுட்டு ஜிமினை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இங்கே ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. என்னது, எதுக்கு நம்மள இப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு? நீ எதுக்கு நீ மாமான்னு சொல்லி கூப்பிட மாட்டேற அப்படின்னு சொல்லி சடனாக அங்கே டேங் வந்து கேட்டார். என்ன அப்படிங்கிற மாதிரி ஜிமின் இப்போ நிமிந்து டேங்கை தான் பார்க்குறாரு. 2 பேரோட ஃபேஸும் அப்படி கிட்ட க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. உன்னே தான் கேட்டேன், நீ எதுக்கு என்னை மாமான்னு சொல்லி கூப்பிட மாட்டேற? நானும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஜியோனை மட்டும் மாமான்னு சொல்லி கூப்பிட்றேன், ஏன் என்னை மாமான்னு சொல்லி கூப்பிட மாட்டேற? அது 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 வந்து தெரியலையா? அது உங்களை சார் கூப்பிட்டு பழகிருச்சு. சார்னு இப்போ தானே கூப்பிட்றேன். ஒரு 5 இயர்ஸாக தானே ப்ரொஃபஸராக இருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் நான் உன் மாமா தானே. அப்புறம் எதுக்கு நீ என்னையை மாமான்னு சொல்லி கூப்பிட மாட்டேற? ஜியோனை மட்டும் மாமான்னு சொல்லி கூப்பிட்ற அப்படின்னு ஜிமினோட ஐஸை பார்த்து கேட்குறாரு. ஜிமினால் அதுக்கு மேலே டயங்கோட ஐஸை பார்க்கவே முடியல. அது எனக்கு தெரியல அப்படி சொல்லி தலையை கொஞ்சிக்கிறாரு. டயாங் அப்படி சொல்லி இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஜிந்தா உள்ள வராங்க. டக்குன்னு டயாங் வந்து விலைக்கு நின்றுறாரு. இப்போ எதுக்குடா சின்ன பிள்ளைய மிரட்டிகிட்டு இருக்க? இப்போ தானே உனக்கும் ஜோனுக்கு இதே வேலையை போச்சு. இந்த ஜிமின் இதை குடி அப்படி சொல்லிட்டு இப்போது ஜீன் வந்து அங்கே ஜூஸ் எடுத்து வந்து வைக்கிறாங்க. அந்த ஜூஸ் எடுத்து மடக்குன்னு ஜிமின் குடிச்சிட்டு அத்தை எனக்கு இன்றைக்கி கிளாஸ் போதுமே, தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, காலையில் வேறு காலேஜ் போகணும்ல,
நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஜிமின் வந்து போயிட்டாரு. இப்போது அப்படியே கட் பண்ணோன்னா ஜிமின் தான் அவருடைய ரூமில் படுத்துட்டு இருக்கிறாரு. தூக்கமே வரல. ஆமாம்ல, நான் நான் ஏன் ட்ரயாங் சாரை மாமான்னு சொல்லி கூப்பிட மாட்டேறேன், ஜோன் மாமாவை மட்டும் மாமான்னு சொல்லி கூப்பிட்றேன். ஏன் எதுக்கு? நான் ஜோன் மாமா கூட பார்த்து இவ்வளோ பயப்பட மாட்டேறேன். ஆனால் ட்ரயாங் சாரை பார்த்தா மட்டும் ஏன் எனக்கு இவ்வளோ பயமாக இருக்கு? எதுக்கு? 2 பேருமே என் மாமா பசங்க தானே, அப்புறம் எதுக்கு 2 பேருக்கு நடுவில் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இதே தான் நம்மளுடைய டேங்மே வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. எதுக்கு? என்ன ரீசனாக இருக்கும்? எதனால நீ என்னை மாமான்னு சொல்லி கூப்பிட மாட்டேன்? அவ்வளோ திமிரம் உனக்கு? எத்தனை நாள் நீ இப்படி இருக்கன்னு சொல்லி நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே டைம் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இப்படியே தான் டேஸ் வந்து போகுது. அதுக்கப்புறம் எக்ஸாம் அது இது சொல்லிட்டு ரொம்ப பிஸியாகவே வந்து போகுது. இப்போ சடனாக என்ன சொல்கிறீங்க? போயும் அந்த சுட்டுமுச்சி அந்த ட்ரயாங் சாரியா பார்க்க மேரேஜ் பண்ணி வைக்க போகிறீங்க? பார்க் உனக்கு பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக பார்க் பக்கத்தில் போய் உட்காராரு. பார்க் வந்து அப்படியே திருன்னு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. இப்போ எதுக்கு அவங்ககிட்ட போய் பேசுகிறேன்? நாங்கள் எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டோம். ஆல்ரெடி நாங்கள் பேசி வச்சதான் ட்ரயாங்க்கு பார்க் அப்படி சொல்லிட்டு. இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க? அம்மா வேணாம்மா, இதை பாரு, உனக்கு அண்ணன் பசனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னால் நீ வேணா ஜூன் மாமா இருக்கார்ல அவரு கல்யாணம் பண்ணி வை பார்க்க. ட்ரயாங் சார் வேணாம்மா சொன்னால் கேளுமா, அட்டி வாங்க போகிறேன். எப்போ பார்த்தாலும் ட்ரயாங் சார்னு சொல்லிட்டு இருக்கேன். ட்ரயாங் மாமான்னு சொல்கிறேன்ல, முடியாது, என்னால் சொல்ல முடியாது. பார்க் அப்படி சொன்னேன். பார்க் எதுவுமே சொல்ல கிட்டு போ அப்படி சொல்லிட்டு ஜிமின் அவர் ரூமுக்கு வந்து போயிட்டாரு. இப்போ அப்படியே மேரேஜ் தான் பார்க்குறோம். சர்ச்சில் ட்ரயாங் அப்புறம் பார்க்குக்கு தான் மேரேஜ் ஏற்பாடு நடந்துட்டுருக்கு. இந்த பக்கம் ஜிமின் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. இப்போ சூபின் எதுக்கு இப்போ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டுருக்க? என் அண்ணனை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? ஏன்னா உன் நல்லா வச்சுக்க மாட்டானே என்ன? எனக்கு சுத்தமாக பிடிக்கலடா. உனக்கு பிடிக்கலன்னா போயிட்டு போ, பார்க்குக்கு பிடிச்சிருக்கல போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாகவே உட்காந்துட்டு இருக்கிறாரு. அங்கே பார்க்கோட ரூமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்ணெல்லாம் அவ்வளோ டியர்ஸ், அப்படியே ஒரு மாதிரி ஒரு விஷயத்த வெளியே சொல்ல முடியாமல் தொண்டை அடிக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது அவருடைய நிலமை. பார்க் அப்படி சொல்லி இப்போ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிந்தா போகிறாங்க. அத்தை என்னடா ஆச்சு? எதுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? அது ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்னு எஞ்சி நிற்கிறாரு. வா உன்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அங்கே ஜிந்தா வந்து பார்க்க கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. பார்க் அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. ஆப்போசிட்டில் ட்ரயாங் தான் நின்றுட்டுருக்கிறாரு. ட்ரயாங்கோட ஃபேஸில் எந்த ஒரு ஸ்மைலுமே இல்லை. அப்படின்னு வர பார்க்க தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. பார்க்குக்கு ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக ரேஸ் ஆகுது. ஹேய் என்னாச்சு பார்க்? ஏன் உன் ஹேண்ட்லாம் இப்படி சில்லுன்னு இருக்க? எதுக்கு பயப்படுற? ஏன் என் பையனை உனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அப்படியே பயப்படுற அப்படின்னு சொல்லி இப்போது ஜீன் பார்க்க நேராக கூட்டிட்டு கொண்டு போய் ட்ரயாங் முன்னாடி நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இப்போது ஜின் நேரம் ஆரம்பிக்கிட்ட போய், எங்கள் ஜூன் வந்தானே இல்லையா? உன் பையன் தானே, எனக்கு எதாவது சொல் பேச்சு கேட்டிருக்கானா? மேரேஜ்னு சொல்லி 1 மந்த்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. இன்னும் பாரு வந்துட்டுருக்கான். கேட்டால் இதோ வரேன் இதை தான் சொல்லிகிட்ருக்கான். சரி விடுங்க, தேவையில்லாமல் அவனை திட்டாமல். நல்லா தான் இருந்தான், என்னாச்சுன்னு தெரியல அவனுக்கு. அதே மாதிரி ஜின் வந்து இங்கே புலம்பிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஃபாதர் உங்களுக்கு இந்த திருமணத்தில் சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோன்னே எங்கள் பார்க்கோட கலந்து அப்படியே டியர்ஸ் கொட்டுது. மாமா அப்படிங்கிறாரு. அங்கே ட்ரயாங் சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. ப்ளீஸ் மாமா வேணாம் அப்படிங்கிற மாதிரி தலையை ஆட்டுறாரு. அதுக்கும் ட்ரயாங் சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. எனக்கு சம்மதம் அப்படிங்கிறாரு. முடியலை பார்க்கால. என்ன பார்க் சொல்லு மா, அது வந்து சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மிரட்டுறாங்க. எனக்கு எனக்கு அப்படி சொல்லான்னு சொல்லி ட்ரை பண்ணாரு. பார்க் அப்படி சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. ஜோன் மாமா அப்படி சொல்லி பார்க் அப்படியே திரும்புறாரு. பார்த்தாங்க ஜோன் தான் நின்றுட்டுருக்கிறாரு. ஜோன் மாமா அப்படி சொல்லி பார்க் வேகமாக அந்த ஸ்டேஜ் விட்டு கீழே இறங்கி செம்ம ஃபாஸ்ட்டாக போய் ஜோன் அவ்வளோ டேட்டாக பண்ணிவிட்டு சாரி மாமா, சாரி நீ மன்னிச்சிட்டு மாமா, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது மாமா சாரி மாமா அப்படி சொல்லி நான் ஸ்டாப்பாக மாமான்னு சொல்லிட்டு அப்படி ஜோனை அவ்வளோ டைட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாரு. இது என்னடா புது கதையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சைனீஸ் வந்து கேட்குறாரு. எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லி அங்கே சூபின் வந்து சொல்கிறாரு. அங்கே ஜிமினுக்கு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சின்னதாக ஒரு ஹாப்பி. இப்போ அப்படியே திரும்பி அங்கே நிற்கிற ட்ரயாங்கை தான் பார்க்குறாரு. இப்போ நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஜோன் மாமாவே கல்யாணம் பண்ணிக்கலாம், நல்ல வேலை பார்க்க நீ தப்பிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி அங்கே ஜிமின் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் நீ லவ் பண்ணீங்களா, எனக்கு எப்படி தெரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ட்ரயாங் என்னது இது? அம்மா ஆல்ரெடி ஜோன் அப்புறம் பார்க் லவ் பண்ணாங்க, அந்த விஷயம் தெரியாமல் நீங்கள் எனக்கும் பார்க்கும் மேரேஜ் ஏற்பாடு பண்ணிட்டீங்க. அதை என்கிட்ட சொல்ல வேண்டியது தானடா. ஜீவனை எப்படி வர வைக்கிறேன்னு எனக்கு தெரியலம்மா, அதனால தான் இது வரைக்கும் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஒருவேளை அவன் வரலைனாலும் இந்த மேரேஜ் நடந்திருக்காது. கண்டிப்பாக பார்க் எதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டான். அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். என்ன சொல்கிற? ஆமாம்மா,
அது ஜோன் அப்புறம் பார்க்கோட பேபி அப்படிங்கிறாரு. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே செம்ம ஷாக். பார்க் அப்படி சொல்லிட்டு பார்க்கோட ஃபேஸ் பிடிச்சி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? நம்ம பேபியா? ஆமாம் ஆமாம், நம்மளுடைய பேபி அப்படி சொன்னோன்னே அங்கே ஜியோன் பார்க்கோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்படி கிஸ் பண்ணுறாரு. இதை நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. ஓமாம்மா, உன்கிட்ட பேச எவ்வளோ ட்ரை பண்ணேன், எவ்வளோ சாரி சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சேன். எல்லாத்தையுமே நீ பார்த்து எனக்கு ரிப்ளை பண்ணவே இல்லைல்ல. உனக்கு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே தெரியும்ல எனக்கும் டயமாமாக்கும் மேரேஜ் பண்ண போகிறாங்கன்னு. அப்படி இருந்தால் நீ என்னை தேடி வரவே இல்லைல்ல. போ, இப்போ எதுக்கு நீ வந்த? சாரி டே, ஏதோ தப்பு பண்ணிட்டேன். என்னை நீ மன்னிக்க மாட்டியா? மாமா, உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் மாமா அப்படி சொல்லிட்டு எங்கள் அப்பா ஜியோன் அவ்வளோ டேட்டாக பண்ணிக்கிறாரு. ஜெயோங், என்ன தான் நடக்குதுங்க அப்படி சொல்லி கத்துறாரு. அப்பா, அது வந்து இப்போ இங்கே மேரேஜ் நடக்குமா நடக்காதா அப்படி சொல்லி எங்கள் ஃபாதர் கேட்குறாரு. அப்பா, எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இப்போது ஜியோன் அப்புறம் பார்க்குக்கு மேரேஜை ஃபஸ்ட்டு முடிக்கலாம். அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். என்னடா பேசிகிட்டு இருக்கேன்? நீ இருக்கும்போது எப்படி ஜியோனுக்கு மேரேஜ் பண்ண முடியும்? என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? ஜியோன் அப்புறம் பார்க் 2 பேருமே லவ் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, பார்க் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கான். ஃபஸ்ட்டு அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணலாம். எதாக இருந்தாலும் அப்புறம் பார்க்கலாம். இல்லை, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். மா, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். உனக்கும் மேரேஜ் பண்ணும். இந்த மாதிரி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா? ஜாதகம் அது இதுன்னு பேச போறியாண்ணா? ஆமாடா, இப்போ அந்த மேரேஜ் ஸ்டாப் ஆச்சு சொன்னால் உனக்கு மேரேஜே நடக்காது, தெரியும்ல. அந்த ஜோசியர் என்ன சொல்லிட்டு மா, அதெல்லாம் மூட நம்பிக்கை. அதெல்லாம் குழந்தைங்க நிப்பாட்டது எனக்கு தெரியாது. உனக்கு இப்போ மேரேஜ் நடந்தே ஆகணும், அவ்வளோதான். அதுக்குன்னு திருப்பி யாரம்மா கூட்ட வரப்போற? நான் ஏன்டா வேறு யாரையும் கூட்ட வரணும்? அதான் ஜிமின் இருக்கான்ல. அம்மா, அண்ணி நீங்கள் சொல்லுங்கள் அண்ணி, நம்ம ட்ரையங்க்கு ஜிமினை மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படி சொன்னேன்னே அவங்க எதை பற்றியுமே யோசிக்கல. அண்ணி, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் அதுக்கு ஒத்துக்கிறேன். என் பசங்க மேலே என்னோடய உரிமை உங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஃபஸ்ட்டு டேங் அப்புறம் ஜிமினுக்கு தான் மேரேஜ் நடக்க போகுது. ஜிமின் அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. ஆப்போசிட்டில் டயங் வந்து நின்றுட்டுக்கிறாரு. டயங்கோட ஃபேஸில் சின்னதாக கூட ஒரு ஸ்மைல் இல்லை. அதுக்கு மேலே இங்கே ஜிமினோட ஃபேஸ் இருக்குது. இப்போது அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோன்னா, அம்மா இதுக்கு என்னால் ஒத்துக்கவே முடியாது, போய் அவனை என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படி சொன்ன உங்க பலார்னி ஜிமினோட சீக்ஸ்லேயே விழுகுது. இவனு மரியாதை இல்லாமல் பேசாதன்னு எத்தனை நாள் சொல்கிறது உனைய? அவன் டயங் மாமா, புரியுதா? உன் மாமா பையனை நீ மாமான்னு சொல்லி தான் கூப்பிடணும். எத்தனை வாட்டி சொன்ன, நீ திருந்த மாட்டேல? அம்மா ப்ளீஸ்மா, நான் வேணா இனிமேல் டேங்க் சார் நான் மாமான்னு சொல்லி கூப்பிட்றேன். ஆனால் மேரேஜ் மட்டும் வேணாம்மா. நீ ஃபோர்ஸ் பண்ணுறப்பா, உனக்கு புரியுதா? எனக்கும் டயங் சாருக்கும் எவ்வளோ ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்குது தெரியும்ல. ஒரு ப்ரொஃபஸர், நான் ஸ்டூடெண்ட்டுமா. அம்மா ப்ளீஸ் சொன்னால் புரிஞ்சுக்கோமா. அவ்வளோதான் உனக்கு மரியாதை. உள்ளும் மரியாதை கிளம்பி வந்துடும். உனக்கும் டயங்க்கும் தான் மேரேஜ், புரியுதா? ஆல்ரெடி பார்க் பண்ண விஷயத்துலேயே நான் ரொம்ப ஹர்ட் ஆகி போயிருக்கேன். கிளம்பி வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே அந்த பெட்டில் தான் உட்கார்றாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, வேறு வழி இல்லை. இப்போ டயங்க மேரேஜ் பண்ணிக்க தான் வேணும். ஜின்னுக்காகவும் அவங்க அம்மாக்காகவும், முக்கியமாக பார்க் அப்புறம் ஜோனுக்காகவும். ஏன்னா இந்த மேரேஜ் நடக்கலை அப்படின்னு சொன்னால் எல்லா கோவமே பார்க் மேலே தான் போகும் இல்லையா, ஜோன் மேலே தான் போகும் இல்லையா. அதுக்காவது டயங்க மேரேஜ் பண்ணிக்க தான் வேணும். அதை யோசிச்சு தான் இப்போ டயங்க முன்னாடி நின்றுட்டுருக்கிறாரு. உங்களுக்கு இந்த திருமணத்தில் சம்மதமா அப்படி சொல்லி ஃபாதர் கேட்குறாரு. அங்கே டயங் வந்து யோசிக்கிறாரு. ஆனால் ஜிமீன் எனக்கு சம்மதம் அப்படி சொல்லி தனியாக குடிஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போது டயங் மேலே அவங்க ப்ரீத் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கிறாரு. அம்மா, நீ பண்ணுறது சரி கிடையாதுமா. நீ எப்படி ஜிமினி எனக்கு மேரேஜ் பண்ணலாம்? எவ்வளோ ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. இதை பார்த்தாயா, நான் முடிவு எடுத்துட்டேன். உனக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ். என்னால் இது ஒத்துக்க முடியாது. நீ ஒத்துக்க தான் வேணும், இல்லைனா உங்கள் அம்மா உயிரோடே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் அங்கே வந்து கோவமாக போயிடுறாங்க. இப்போது வேறு வழி கிடையாது. டயாங்குமே இப்போலாம் அவங்க ப்ரீத் பண்ணிவிட்டு எனக்கும் சம்மதம் அப்படிங்கிறாரு. இப்போது டயாங் தான் ஜிமினோட கையை பிடிச்சி ரிங்கை வந்து போட்டு விடுறாரு. இப்போது ஜிமின்மே டயாங்கோட கையில் ரிங்கையுமே போட்டுடுறாரு. இப்போ அடுத்து பார்க்க அப்புறம் ஜியோனுக்கு தான் மேரேஜ். உங்களுக்கு இந்த திருமணத்தில் சம்மதமாக? அந்த பக்கம் சைனீஸில் ஆல்ரெடி பிள்ளையே பிக்க போகிறாங்க. இப்போ போய் சம்மதமாக கேட்குறாங்க பாரு அவன் அண்ணன்கிட்ட. என் அண்ணன்ட்ட நீ செருப்பால் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி அங்கே சூபின் தான் வந்து சொல்கிறாரு. டேடி ப்ளீஸ்டா, ஜியோன் சார்ட்ட சொல்லாதடா, தெரிஞ்சுன்னா அவ்வளோதான்டா, மார்க்கில் கை வச்சுருவாரு, செருப்பால் அடித்தா கூட நான் வாங்கிப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி சைனீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஜியோன் அப்புறம் பார்க் 2 பேரும் ஒருத்தவங்க பார்த்து சம்மதம் அப்படின்னு சொல்லி
ஒரு ஸ்மைலோடு வந்து சொல்கிறாங்க. இப்போது 2 பேருமே அப்படி நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அங்கே பார்க்கோட கலந்து அப்படியே டியர்ஸ் வருது. இப்போது ஜியோன் வந்து அந்த டியர்ஸ் அப்படியே தொடச்சிட்டு பார்க்கோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு, சாரி, இதுக்கப்புறம் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணனா வீட்டில் தான் ஜிமின் எப்போவுமே நின்றுட்டுப்பார்ல, மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் உட்காந்துட்டுருப்பாங்களே. இப்போது அங்கே நிற்கிறது என்னமோ பார்க், அப்புறம் ஜோன் தான் ஜிமின் அந்த பிளேஸில் உட்காந்துட்டுருக்கிறாரு. இது என்னால் நம்பவே முடியல. என்ன நம்ப முடியல அப்படின்னு சொல்லி சுபின் கேட்குறாரு. இல்லை சுபின், எப்போவுமே அந்த இடத்துல நான் தான் நிற்பேன். ஆனால் இன்றைக்கி பாரு, என்னுடைய 2 ப்ரொஃபஸருமே அங்கே தான் இருக்கிறாங்க. டேய், என்னோடய ப்ரொஃபஸரும் அவங்க தான்டா. இப்போது சைடாக திரும்பி டேங்க் மறைச்சி பார்க்குறாரு. அது சுபின் பார்த்துட்டு சுரண்டாரு ஜிமினை. என்னடா அங்கே திரும்பி பாரு அப்படின்னு சொல்லி கண்ணாலே காட்டுறாரு. இப்போது ஜிமின் திரும்பி பார்த்தா அங்கே டேங்க் தான். 2 பேரையும் பார்த்து முறைச்சிட்ருக்கிறாரு. 2 பேரும் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போயாவது வாயை திறந்து பேசுவீங்களா, இல்லை இன்னும் இப்படி இருப்பீங்களா? அதை விட்ட வழியெல்லாம் தெரிஞ்சு போச்சுல. இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. டேங்க்கு வேறு யாருன்னா மேரேஜ் பண்ணி வச்சிருந்து போல. வேறு வழியே இல்லாமல் ஜிமினுக்கும் டேங்க்கும் மேரேஜ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. எங்கள் மேரேஜ் முடிச்சக்கப்புறம் என்ன பேசுகிறீங்க? வாயை மூட்டை அமைதியாரி. இப்போது இவனுக்கு என்ன தான் நினச்சிட்ருக்கான்? உங்களுக்குள்ள அப்படி என்ன தான் நடந்துச்சு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆரம் வந்து கத்துறாரு. இப்போது பார்க்க அப்புறம் ஜியோன் 2 பேருமே மாறி மாறி மூஞ்சியை பார்த்துக்கிறாங்க. இப்போ அப்படியே அவங்களுடைய லவ் ஸ்டோரி எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாண்டா. இது எப்போ அப்படின்னு சொன்னால் அதே 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான். எப்போனா ஜிமின் வந்து நின்றுட்டு இருந்திருப்பார்ல, அதான் காலேஜில் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பார். வீட்டில் சரியான தர்மடி வாங்கியிருந்திருப்பார். அப்போ தான் இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சுட்டு இவங்க ஃபேமிலியோட அவங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்கு வந்து போயிட்டுருக்குறாங்க. சரி, ஓகே, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கார்கிட்ட தான் போகிறாங்க. அப்போ டேங்குமே பார்க்க பார்த்துட்டு போயிட்டுறேன். சரி மாமா அப்படின்னு சொல்லி பார்க்க வந்து சொல்கிறாரு. இப்போ அவருடைய பார்வை ஆட்டோமேட்டிக்காக ஜியோன் கிட்ட போகுது. ஆனால் ஜியோன் வராத அப்படி சொல்லிட்டு போகிறாரு. திரும்பி கூட பார்க்கவே இல்லை. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கு. ஜியோன் என்னமோ பார்க் மேலே கோவமாக இருக்க மாதிரி இருக்குது. பார்க்கை அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்க்கு வந்து ஃபீல் ஆகுது. நைட்டெல்லாம் பார்க்குக்கு தூக்கமே வரல. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே காலேஜில் தான் நேராக இப்போது ஜியோனோட கேபின் கிட்ட தான் பார்க் வந்து போகிறாரு. டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளேயும் போயிட்டாரு. ஜியோன் அப்படி நிமிந்து பார்க்குறாரு. அங்கே பார்க் தான் நின்றுட்டுருக்கிறாரு. எதுவுமே சொல்ல அவருடைய ஒர்க் வந்து பார்த்துட்ருக்கிறாரு. ஜியோன் மாமா, சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாரு. சாரா எப்போவுமே பார்க் சொல்லி தானே கூப்பிடுவார். என்னாச்சு மாமா? எம்எல்ஏ எதுவும் கோவமா? நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனா? எதுக்கு நேற்று நைட்லேருந்தே என்னமோ நீங்கள் என்னைய இக்னோர் பண்ணுற மாதிரி இருக்கு. என்னாச்சு மாமா? எதுவும் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரிப்ளை எதுவுமே வரல. இதே டைம் தான் அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம டைம் வந்து உள்ளே வர்றாரு. ஜியோன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே பார்க் நின்றுட்டுருக்கிறாரு. பார்க், இங்கே என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை மாமா, சும்மா தான் வந்தேன். சும்மா வந்தியா? உனக்கு கிளாஸில் இப்போது அது கிளாஸ் இருக்குதான், நான் போகிறேன் அப்படி சொல்லி க்ராஸ் பண்ணிட்டு போகிறாரு. இப்போது டேங் வந்து பார்க்கோட ஹேண்டை பிடிச்சி, இரு நான் வரேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஜோன், இதோ நீ கேட்ட புக்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கே டேபிளில் வச்சுட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே பார்க்கோட ஹேண்டை பிடிச்சி அங்கே டேங் தான் வந்து கூப்பிட்டு போகிறாரு. இப்போ ஜோன் தான் பார்க்க அப்படி முறைச்சி பார்க்குறாரு. பார்க்குமே திரும்பி இருந்திருப்பார்ல, அவங்க ஜியோன் முறைக்கிறது பார்க்கால புரிஞ்சிக்க முடியுது. என்னாச்சு இப்போ எதுக்கு ஜியோன் மாவை எப்படி முறைக்கிறாரு அப்படி சொல்லி அப்படி சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போது ஜியோனோட பார்வை அப்படி கீழே அங்கே டேங்கோட பார்க்கோட ஹேண்டை பிடிச்சிருக்கு இல்லையா, அதான் வந்து பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு பார்க்குமே குனிஞ்சு பார்க்குறாரு. பார்த்தா டேங் வந்து பார்க்கோட ஹேண்டை பிடிச்சிருக்கிறாருல. இப்போ அப்படியே நிமிந்து ஜியோனை தான் பார்க்குறாரு. ஜியோன் பார்க்க தான் பார்த்து அப்படி மறைச்சிட்டு இருக்கிறாரு. டயாங் அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறாரு. என்னாச்சு ஜியோன் அப்படி சொல்லி போகிற டயாங் திரும்பி பார்க்குறாரு. எனக்கு பார்க்கிட்ட கொஞ்சம் பேசணும். பார்க்கிட்டியா? என்ன பேசணும்? கொஞ்சம் வேலை இருக்குது. நான் தான் அவளை வர சொன்னேன். ஏய், நீ தான் வர சொன்னியா? அது சொல்ல வேண்டியது என்னடா? சரி, ஓகே, என்ன சொல்லி பேசிட்டு அந்த கிளாஸை போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படி டயாங் அங்கேருந்து வந்து போயிடுறாரு. இப்போது ஜியோன் கையை கட்டிட்டு பார்க்க தான் பார்த்துட்ருக்கிறாரு. பார்க்கும் 2 செகண்ட் அப்படியே தான் நின்றுட்டு, என்னாச்சு ஜியோன் மாமா? ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, எதுவுமே பேச மாட்டீங்க. பார்க், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. என்ன சொல்கிறீங்க ஜியோன் மாமா? அது 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 எப்படி? இதை பார், எனக்கு தெரியும் உனக்கும் டயாங்க்கும் மேரேஜ்னு சொல்லி வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. முதல்ல அது என்ன ஃபீலிங்ஸ்னு எனக்கே தெரியல.
ட்ரையாங்கோ கிட்ட க்ளோஸாக இருக்கிறது, உன் ஹேண்டை பிடிக்கிறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவன் உன்னுடைய ஹேண்டை பிடிக்கிறதே என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுங்கிறப்போ அவன் கூட உன்னுடைய மேரேஜ் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது. இந்த பார்க் ஜியோனுக்கு மட்டும்தான், புரியுது அவனுக்கு அப்படி சொல்லி இப்போ 2 ஸ்டெப் ஜியோன் பார்க் முன்னாடி போகிறாரு. பார்க் அந்த ஆல்ரெடி அந்த டோரில் சாஞ்ச மாதிரி தான் நின்றுட்டு இருந்திருப்பாரு. புரியுதான்னு கேட்டேன். ஆனால் மாமா வீட்டில் இதை பார், அதை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கணும். என்னால் அதை பார்க்க முடியலடியே. உனக்கு புரியுதா புரியலையா? உனக்கு ஃபீல் ஆகலை? நீ ட்ரையன்கிட்ட க்ளோஸாக போகிறது, உன் ஹேண்டை பிடிக்கிறது சுத்தமாக என்னால் பார்க்க முடியல அப்படி சொல்லி இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வந்துட்டார். இந்த பக்கம் பார்க்க தான் மாமா அப்படி சொல்லி அப்படி லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு ஜீவனை தான் பார்த்துட்ருக்கிறாரு. எனக்கு எனக்கு ஒரே ஒரே ஒரு ஆன்சர் தான் உங்ககிட்ட இருந்து வேணும். உனக்கு ட்ரையாங்க பிடிக்குமா? மாமா பிடிக்கும் ட்ரையாங்க மாமாவை. இந்த பார், ட்ரையாங்க நார்மலாக பிடிக்கிறது வேறு, நீ ட்ரையாங்க லவ் பண்ணுறியா லவ்வா அப்படி சொல்லி யோசிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ட்ரையாங்க மேலே அவருக்கு வந்ததே இல்லைங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. அப்போ நானும் மேரேஜ் பண்ணிக்கலாமா? மேரேஜா? ஆனால் வீட்டில் இப்போ தான் சொன்னேன், வீட்டை பற்றி பேசாத. அது இல்லை மாமா, நான் உங்களையுமே லவ் பண்ணலை. ஏன்னா அப்படி சொல்லி இன்னொரு ஸ்டெப் எடுத்து பார்க்கிட்ட க்ளோஸாக போயிட்டாரு. 2 பேரோட பாடி அப்படி டச் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பார்க்கோட நிலமை சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ க்ளோஸாலாம் டயங்கும் சரி ஜீவனும் சரி இவ்வளோ க்ளோஸாக பார்க்கிட்ட போனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ க்ளோஸாக வந்து நிற்கிறாரு. என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லை மாமா. அப்போனா மேரேஜ் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாமாம்மா, ஆனால் வீட்டில் ஓகே சொல்லணும்ல, அதை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ஓகே தானே? ஓகே தான். அப்போ நான் லவ் யூ சொல்லு அப்படி சொல்லி இங்கே குனிஞ்சு பார்க்கை பற்றி கேட்டுட்ருக்கிறாரு. ஏன்னா ஜியோன் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பார்ல, பார்க் வந்து குள்ளமாக இருப்பார். பார்க்கோட ஃபேஸ் கிட்ட அவருடைய ஃபேஸை எடுத்துகிட்டு போய் கேட்குறாரு. மாமா அதான் என்னை மேரேஜ் பண்ண ஓகே சொல்லிட்டல, அப்போது லவ் யூ சொல்லு. நான் லவ் யூ சொன்னேன், எனக்கு நீ ரிப்ளை பண்ணவே இல்லை. அது வந்து அப்படி சொல்லி ஒரு மாதிரி கல்ப் பண்ணிட்டுருக்கிறாரு. ஏன்னா ஜீவன் மேலே ஃபீலிங்ஸ் வந்திருக்கான்னு கேட்டால் கிடையாது. இப்போ டக்குன்னு வந்து மேரேஜ் லவ் யூ சொல்லு அப்படின்னு சொன்னால் அது எப்படி அவர் சொல்லுவார்? அதான் யோசிச்சுட்டே நிற்கிறாரு. என்ன யோசிக்கிற? இல்லை மாமா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா? நான் கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன். யோசிக்கிறியா? இல்லை மாமா, அது வந்து கொஞ்சம் யோசிக்கணும்ல. சடனாக வந்து மேரேஜ் லவ் பண்ணுறது சொன்னால் எப்படி மாமா? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படி சொல்லி பார்க் வந்து கெஞ்சிட்டு இருக்கிறாரு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு பார்க்கை விட்டு இப்போ தள்ளி வராரு. நான் வரேன் மாமா அப்படி சொல்லி போகிற பார்க்கோட ஹேண்டை ஜீவன் பிடிச்சி ஸ்டாப் பண்ணிவிட்டு, இதை பார், இன்னொரு தடவை இந்த ஹேண்டை அந்த டயம் பிடிச்சான்னு வச்சுக்கவேன், அவன் அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், மூஞ்சி மூக்குறையெல்லாம் ஒட்டச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ பார்க்க செம்ம ஷாக்கு தான். இப்படி ஒரு வித்தியாசமான ஜீவனை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. சரி மாமா அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோடய சொல்லிட்டு விட்டால் போதுனாங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டாரு. யோசிக்கிறாரு. டேஸ் அப்படியே போய்கிட்டே தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஜீவன்கிட்ட இருந்து தள்ளியே தான் போவார். இங்கன்னா தனியாக போகணுன்னு சொன்னால் ஜீவன்கிட்ட மாட்டிப்போன்னு சொல்லிட்டு அதுக்கான இடத்தையே அங்கே பார்க் கொண்டு வர மாட்டார். ஆனால் ஒன் டே நல்லா வசமாக மாட்டிக்கிட்டாரு. என்றைக்குன்னு சொன்னால் இன்னொரு நாள் அதே பஞ்சாயத்து ஜிமினோட வீட்டில் நடக்கும் இல்லையா, ஜிமினை கூட்டு கொண்டு போய் அங்கே டேங் அப்புறம் ஜீவனோட வீட்டில் வச்சு ஸ்டடி சொல்லி கொடுத்துப்பாங்க இல்லையா, அன்றைக்கி வீட்டில் பெரிய பஞ்சாயத்து நடந்திருக்குமே. அன்றைக்கி தான் என்னன்னு சொன்னால் நடுவில் பார்க் உட்காந்துருப்பார். இந்த பக்கம் டேங், அந்த பக்கம் ஜீவன் வந்து உட்காந்துட்டு இருந்திருப்பார் இல்லையா. பார்க் ஜிம்னை எல்லோரும் திட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சோகமாகவே உட்காந்துட்டு இருந்திருப்பார். எப்போவுமே டேங் பார்க்கோட ஹேண்டை பிடிச்சி கம்ஃபர்ட் பண்ணுவார்ல, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த பக்கம் இன்னொரு ஹேண்ட் அப்படியே பெயினாக இருக்குது. என்னன்னு சொன்னால் அவ்வளோ கோவமாக ஜீவன் பார்க்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா வாலில் சாஞ்ச மாதிரி தான் பார்க் வந்து நின்றுட்டுருக்கிறாரு. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹேண்டையே மறுபடியும் டைட்டாக பிடிக்கிறாரு. மாமாக்கு என்ன பண்ணுறீங்க? எனக்கும் வலிக்குது, இங்கே வலிக்குது. உன் கையை அவன் பிடிக்கும் போது எனக்கும் வலிக்குது. அவர் உங்கள் அண்ணா தானே, அப்புறம் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? உங்கள் விஷயத்தில் அந்த அண்ணன் தம்பி இந்த சென்டிமெண்ட்டுக்கு இங்கே வேலை கிடையாது. எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். இதை பாருங்கம்மா,
இங்கே நீ ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு புரியுதா? எனக்கு எனக்கு டயாங் மாமா மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. உங்கள் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும்தான் நான் கேட்பேன். நீங்கள் இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நான் மாமாட்ட போய் சொல்லிடுவேன். அப்படி சொன்னதான் அங்கே பார்க்கோட சீக்ஸை ஜீவன் அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறாரு. மாமா பெயினாக இருக்குது. பெயினாக இருக்கா? நீ பேசுகிறதும் எனக்கு பெயினாக இருக்குது. இதை பார், எனக்கு நீ வேணும். இந்த ஜீவனுக்கு இந்த பார்க்கு வேணும். இல்லைன்னா என்ன பண்ண சரி எனக்கே தெரியாது. உடால யார் வந்தாலும் சரி, அது என் அண்ணனாக இருந்தாலும் சரி, என் அப்பனாக இருந்தாலும் சரி, உயிரோட விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறாரு. இந்த பக்கம் பார்க் செம்ம ஷாக். இப்படி ஒரு சைக்கோவை பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி தான் பூரா ஜீவனை வந்து பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ அப்படி கீழே உட்காந்துட்டாரு அந்த வாலில் சாஞ்சபடியே. என்ன பண்ணுறது சொல்லி ஒன்றுமே புரியல இங்கே பார்க்குது. இப்படியே தான் டேஸ் வந்து போகுது. பார்க் எதையுமே வெளியே சொல்ல. டேங்க்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. பார்க் முன்ன மாதிரி இல்லை, நார்மலாக இல்லை அப்படி சொல்லி டேங்கெல்லாம் ஃபீல் பண்ண முடியுது. இப்போது ஒன் டே பார்க் அப்படி சொல்லி பார்க் முன்னாடி டேங் வந்து நிற்கிறாரு. டேங் மாமா, சாரி நான் கவனிக்கல. நீ ரொம்ப நாளாகவே இப்படி தான் இருக்க. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மாமா, கொஞ்சம் வெளியே போய் பேசலாமா? இல்லை மாமா, எதாவது இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு கிளாஸ் இருக்குது. போய் சொல்லாத, எனக்கு தெரியும் நெக்ஸ்ட் கிளாஸ் உனக்கு இல்லை. வா கேஃபே வரைக்கும் போகலாம். இல்லை வேணாம் மாமா, போகலாம் வான்னு அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டு போகிறாரு. இது ஒரு பர்சன் மேலே ஸ்டாஃப் ரூம் இருக்கும் இல்லையா, அந்த விண்டோ வழியாக பார்த்துட்ருக்கிறாரு. வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜோன் தான். அவ்வளோ கோமா அந்த விண்டோட கம்பியை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்கிறாரு. இப்போது கஃபேல தான் டயாங்க் ஆப்போசிட்டில் பார்க் வந்து உட்காந்துட்ருக்கிறாரு. இன்னமும் யோசிச்சுட்டு அந்த காஃபி வந்து குடிச்சிட்ருக்கிறாரு. பார்க், சொல்லுங்க மாமா, என்னாச்சு? ஏதோ ப்ராப்ளமா? இல்லை மாமா, அப்படிலாம் எதுவுமே இல்லையே. நீ முன்ன மாதிரி இல்லை, ஏதோ ஒரு ப்ராப்ளம். என்னென்னு என்கிட்ட சொல்லு. ஃபஸ்ட்டுலாம் என்கிட்ட ஷேர் பண்ணுவா தானே. மாமா உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கணும். என்ன? உங்களுக்கு எம்எல்ஏ இது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? என்ன அப்படி சொல்லி குடிச்சிட்டு இருக்கா காஃபியை அங்கே டேபிளில் வச்சுட்டாரு. என்ன கேட்குறேன்? இல்லை மாமா, வீட்டில் கொஞ்ச நாளாக உங்களுக்கு எனக்கு ஒரு மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு அதில் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. வீட்டில் சொன்னால் பண்ணிப்பேன் தான், ஆனால் அவங்கள லவ் பண்ணேனான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். நீ வேறு யாரையும் லவ் பண்ணுறியா பார்க்? ஆமாம் மாமா அப்படி சொல்லி தலையை கொஞ்சிக்கிறாரு. யார்? ஃபஸ்ட்டு நான் கேட்ட கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இதை பார், நீ சொல்கிற மாதிரி தான் எனக்கும் பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. உன்னே நான் என்றைக்குமே கம்பல் பண்ண மாட்டேன். உன்னுடைய விருப்பம் என்னமோ அதுதான் எனக்கும் முக்கியம். யாருன்னு சொல்லு, வீட்டில் பேசலாம். ஜியோன் மாமா அப்படின்னு சொல்கிறாரு. ஜியோனா? இது எப்போ அப்படின்னு சொன்னோன்னே பார்க் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு ஒன்று விடாமல். இங்கே டயாங்க்கா செம்ம கோவம் வருது. இது லவ்வே கிடையாது பார்க். அவன் உடனே ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கான். உனக்கு புரியுதா புரியலையா? மிரட்டிகிட்ருக்கான். என்ன எதனா பண்ணுவேன், அப்பா எதனா பண்ணுவேன்னு சொல்லி உடனே ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கான். இதுக்கெல்லாம் நீ ஓகே சொல்லக்கூடாது, புரியுதா? எனக்கு புரியுது மாமா, ஆனால் நான் அவரை மேரேஜ் பண்ணேன்னு சொன்னால் நான் ஹாப்பியாக இருக்கிறேன்னு இல்லை எனக்கு தெரியாது. ஆனால் ஜீவன் மாமா ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லி எனக்கு தோணுது. அவரை விட்டுட்டு வேறு யாருன்னா மேரேஜ் பண்ணேன்னு சொன்னால் நானும் ஹாப்பியாக இருக்க மாட்டேன், என்னை மேரேஜ் பண்ணுறவங்களும் ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க, ஜீவன் மாமாவும் ஹாப்பியாக இருக்க மாட்டார். இப்போது இவ்வளோ ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லூஸா நீ? லூஸ் மாதிரி பேசாத. இல்லை மாமா, எனக்கு நம்ம இதுதான் கரெக்டுன்னு சொல்லி தோணுது அப்படி சொல்லி அங்கே பார்க்கணும்னு சொல்கிறாரு. அப்போது அவருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நான் ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருக்கு. என்னன்னு சொல்லி எடுத்து பார்த்து செம்ம ஷாக். பார்க் அப்படியே எந்திரிச்சிட்டாரு. என்னாச்சு பார்க்? மாமா அப்படிங்கிறாரு. கண்ணெலாம் அப்படியே கலங்குது. என்னது காட்டு அப்படி சொல்லி வாங்கி பார்த்தா அங்கே டயாங்குமே செம்ம ஷாக். அங்கே ஜோன் தான் அவர் கையெல்லாம் அறுத்துருப்பாங்க இல்லையா, அந்த நரம்பு அதை கட் பண்ணியிருக்கிறாரு. ரெண்டு பேரும் அடித்து பிடிச்சி ஓடிட்டுருக்காங்க. அங்கே போய் பார்த்தா ஃபுல்லாக பிளட். அவ்வளோதான் பார்க்க அலறிட்டாரு. மாமா நேராக இப்போது ஹாஸ்பிட்டலில் தான். ஆனால் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஏன்னா ஜூன் இந்த மாதிரி நடந்துக்கிறது வீட்டில் யாருக்குமே தெரியாது. கோவப்படுவான், சத்தமாக பேசுவான், இதுதான் தெரியுமே தவிர இந்த மாதிரி ஒரு ஜூனை யாருக்குமே தெரியாது. டேங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு பக்கம் பார்க் வேறு அழுதுகிட்டே இருக்கிறான். இப்போது டாக்டர் வந்து இப்போது நார்மல் ஆகிட்டாரு. ஐஸை ஓப்பன் பண்ணிட்டாரு. ஓரளவு பிளட் லாஸ் ஆச்சு, பரவாயில்ல, சீக்கிரமாகவே ஐஸை ஓப்பன் பண்ணிட்டாரு. நீங்கள் போய் பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி முட்டாள்தனமான
வேலைலாம் பண்ண வேணாம்னு சொல்லுங்க அப்படி சொல்லி டாக்டர் கத்திட்டு போயிட்டாரு. இப்போ உள்ளே போய் பார்த்தோன்னு சொன்னால் அங்கே ஜோன் அப்படியே உட்காந்துட்டுருக்கிறாரு. போன வேகத்தில் ஜியாங் பலார்னு ஜோனோட சீக்ஸில் அடிக்கிறாரு. அப்போ கூட ஜோன் அப்படியே கல் மாதிரி உட்காந்துட்டு அவருடைய பார்வை ஆப்போசிட்டில் நிற்கிற பார்க் மேலே தான் இருக்குது. ஒரு வில்லடா அவருக்கு பைத்தியமா நீ எதுக்கு இப்படி பண்ணி வச்சா, உனக்கு என்ன தான் வேணும், எனக்கு அவன் தான் வேணும் அப்படின்னு முன்னாடி நிற்கிற பார்க்க தான் கை காட்டுறாரு. இந்த பக்கம் ட்ரையாங் அப்படியே தலையிலே கை வச்சுட்டு பைத்தியமாட்ட நீ யாரையும் போர்ஸ் பண்ணக்கூடாது, அவன் இல்லைன்னு சொன்னால் நான் செத்துடுவேன். ஜோன் புரிஞ்சுக்கூடா, இந்த பார் அவனுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா, எனக்கும் அவன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. அவனுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவன் கூட அவன் லைஃப்பை வாழணும்ல, யாரையுமே போர்ஸ் பண்ணக்கூடாதுடா சொன்னால் புரிஞ்சுக்கோ. ஒரு ப்ரொஃபஸராக இருந்துட்டு நீங்கள் இப்படி தப்பான உதாரணமாக இருக்கக்கூடாது. ஜாங் உனக்கு புரியலையா, நான் அவனை சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறேன். இது என்ன ஃபீலிங் சொல்லி எனக்கு முன்னாடி தெரியல. ஆனால் அவன்கிட்ட யாரா க்ளோஸாக போனால் என்னால் அதை பார்க்க முடியல. அது கூட பிறந்தா அண்ணனாக இருந்தால் கூட சரி, நீயாக இருந்தால் கூட சரி, என்னால் அதை பார்க்க முடியல. என்னால் அவனை யார்கிட்ட விட்டு கொடுக்க முடியலடா. அவனை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். ஆனால் அந்த லவ்வே அவனுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் நான் அவன்கிட்ட லவ் சொன்ன விதம் வேணா தப்பாக இருக்கலாம். நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன். அவன் இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அவன்கிட்ட என்னுடைய லவ் சொல்லி கிட்டத்தட்ட 1.5 years ஆச்சு. இன்ன வரைக்கும் அவன்கிட்ட எனக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை. நான் தான் வெயிட் பண்ணுறேன்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுறேன். இந்த பார்க் இந்த ஜியோனுக்கு மட்டும்தான் வேணும் அப்படி சொல்லி அங்கே டேங்க்டாக தான் பேசுகிறாரு. ஆனால் அவருடைய பார்வை ஃபுல்லாக பார்க் மேலே தான் இருக்குது. பார்க்கால் புரிஞ்சிக்க முடியாது ஜியோன் தன்னை எவ்வளோ லவ் பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு. பார்க்கு செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ஜியோனை அவ்வளோ டேட்டாக் பண்ணிவிட்டு சாரி மாமா, சாரி என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்ககிட்ட என்னுடைய லவ் சொல்லலாம் தான் நினச்சேன். அதுக்குள்ளே நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏமா இப்படி பண்ணீங்க, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. நான் செத்தாதான் என்னுடைய லவ் உனக்கு புரியும்னா அதை பண்ணக்கூட நான் தயாராக தான் இருக்கேன் மாமா அப்படி சொல்லி அந்த அக்கா பிரேக் பண்ணிவிட்டு ஜியோனை தான் பார்த்துட்ருக்கிறாரு. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடி, அதை எப்படி ப்ரூவ் பண்ண சொல்லி எனக்கு தெரியல, அதனால தானே இப்படி பண்ணேன் அப்படி சொல்லி தனியாக கொஞ்சிட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்த விட்டே ட்ரையாங் வந்து வெளியே போயிடுறாரு. சாரி மாமா, நான் தான் உங்களை புரிஞ்சுக்கல அப்படி சொல்லி மறுபடியும் பார்க் ஜியோனை அவ்வளோ டேட்டா பண்ணிக்கிறாரு. அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டு, உனை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன் ரோஜா 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 ரோஜா. இப்படி தான் 2 days வந்து ஸ்கிப் ஆகுது. பார்க் காலேஜ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஜோன் கூட தான் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு. பார்க் ஓகே சொன்னதுலேருந்து ஜோன் வேறு மாதிரி இருக்கிறாரு. ஒரு குழந்த மாதிரி நடத்துக்கிறாரு. பார்க்கிட்ட நிறைய லவ் கொடுக்குறாரு. அதே மாதிரி பார்க்கிட்ட இருந்தோம் அந்தளவுக்கு லவ் அவர் வந்து எதிர்பார்க்குறாரு. பார்க்கால் அதை புரிஞ்சிக்க முடியுது. பார்க் அப்படி சொல்லி எங்கள் டைம் வந்துட்டார். சொல்லுங்க மாமா, நீ ஜோனை கூட்டிகிட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிரு. எதுக்கு மாமா? இல்லை, இவன் இந்த மாதிரி லூஸ் மாதிரி வேலை பார்த்து வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உன்னால் ஜோனை பார்த்துக்க முடியும் தானே? டே ஃபுல்லாக நீ பார்த்துக்கோ, நைட் நான் போய் பார்த்துக்கிறேன். ஓகே மாமா அப்படி சொல்லிட்டு இப்போ நேராக கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் ஜோன் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா அந்த பெட்டில் தான் ஜோன் வந்து படுத்துருக்கிறாரு. அந்த ஸ்க்ரீனெல்லாம் பார்க் வந்து அப்படியே எடுத்து விட்டுறாரு. பார்க் சொல்லுங்க மாமா அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த ஸ்க்ரீனை எடுத்துகிட்டு இருந்துருப்பார்ல, இப்போ திரும்பி அப்படியே ஜோனை பார்க்குறாரு. உன்னைய ஹக் பண்ணிக்கணும்னு சொல்லி தோணுது, பக்கத்தில் வந்து படுத்துக்கிறியா? ஹக் பண்ணிக்கிறேன். பார்க் எதுவுமே சொல்ல நேராக போய் ஜோன் பக்கத்தில் அப்படியே படுத்துக்கிறாரு. படுத்துட்டு அவருடைய ரெண்டு ஹேண்டையுமே அப்படியே விரிச்சு வான்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஜோன் ஒரு குழந்த மாதிரி பார்க்கோட ஜஸ்டிக்கிட்ட போய் அவருடைய ஹெட்டை வச்சு அப்படியே படுத்துக்கிறாரு. பார்க் என்னை விட்டுட்டு நீ போவே மாட்டேல? போக மாட்டேன் மாமா, அதான் நான் உங்களை தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. உன்னைய நான் ஃபோர்ஸ் பண்ணுறேன்னா டைம் சொல்கிற மாதிரி எனக்கு என்னை எப்படி ஒத்துக்க வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரியலடி. இதை பாருங்க மாமா, நானும் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு லவ் பண்ணுற பர்சன் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும்.
ஐ லவ் யூ மாமா அப்படி சொல்லி ஃபோர்ஹெட்டில் வந்து பார்க் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இப்போ இன்னும் என்ன டைட்டாக ஜோன் பார்க் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்படியே தான் 2 days வந்து போயிருக்கோம். இப்போ அப்படி கிச்சனில் பார்க் என்னமோ குக் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஜோன் அவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்திருப்பாரு. முழிச்சு பார்த்தா அங்கே பார்க்க காணோம். நேராக கிச்சனுக்கு போயிட்டாரு. கிச்சனில் பார்க் ஏதோ குக் பண்ணிகிட்டு இருப்பார்ல, பேக் சைடாக போய் ஜோன் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஒவ்வொரு வாட்டியும் ஜோனை வந்து ஹக் பண்ணும்போது இங்கே பார்க்குக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்க மாட்டார். இதனால் சொன்னான்னு சொன்னால் அவன் ஹர்ட் ஆகிடுவானோ அப்படின்னு சொல்லி பயத்துலேயே பார்க் சைலண்ட்டாக இருப்பார். எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் இருந்துச்சு வந்து குக் பண்ணிகிட்ருக்கேன்? இல்லைம்மா நீங்கள் எந்திரிச்சின்னு சொன்னால் பசிக்கும்ல. இல்லை எனக்கு பசிக்கும்லாம் இல்லை, உன்னை ஹக் பண்ணிட்டு தூங்கணும், எனக்கு தூங்கணும்னு சொல்லி தோணுது, வா போகலாம் அப்படி சொல்லி பார்க்க அப்படியே தூக்கிட்டாரு. இப்போ பார்க்க தூக்கினோடனே பார்க்க என்ன பண்ணிட்டாரு, அவருடைய ஹேண்டை எடுத்துகிட்டு போய் ஜோனோட நெக்கில் போட்டு அப்படியே பிடிச்சிக்கிறாரு. இப்போது பார்க்க நேராக கொண்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு பார்க்க பக்கத்தில் வந்து ஜோன் அப்படியே படுத்துக்கிறாரு. ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க. பார்க்கால எதுவும் சொல்லவும் முடியல. அதையும் தாண்டி பார்க்கால ஃபீல் பண்ண முடியுது ஜோன் எவ்வளோ லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவங்க முன்னாடிலாம் ஒரு மாதிரி ரூடாக இருக்கிறது, கத்தி பேசுகிறது, இப்படி இருக்க ஜோன் தான்கிட்ட மட்டும் ஒரு குழந்த மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் அவர் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் யோசிச்சுட்டு அங்கே ஜோனோட ஹேர்லாம் அப்படியே ரஃப் பண்ணி கொடுக்குறாரு. இப்போது ஜோன் அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. பார்க்குமே ஜோனை பார்க்குறாரு. ஜோன் பார்க்கோட ஐஸ்லேருந்து நோஸ்லேருந்து இப்போ அவரோட லிப்ஸ் கிட்ட ஜோனோட ஐஸ் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஜோன் எங்கே பார்க்குறாரு சொல்லிட்டு பார்க்கெல்லாம் ஃபீல் பண்ண முடியுது. இருந்தாலும் பார்க் எதுவுமே சொல்ல. இப்போ ஜோன் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கோட அப்படியே லிப்ஸ் கிட்ட போகிறாரு. ஜோன் கிட்ட போக போக பார்க் அவருடைய ஐஸை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. இப்போ அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணுறாரு. என்னன்னு சொன்னால் ஜோன் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கிஸ் ஜோன். அப்புறம் பார்க்குக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் மீறியும் அவருடைய ஹார்மோன்ஸ்லாம் வேலை செய்யுதுன்னு தான் சொல்லலாம். இப்போது ஜோன் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே அவரோட லிப்ஸ் ஜிமினோட அப்படியே நிற்கிட்ட போகுது. இதுக்கு மேலே முடியல. அங்கே பார்க் ஜியோனோட ஹேரை அவ்வளோ டைட்டாக கிளிப்பாக பிடிக்கிறாரு. அவர் அங்கே அவ்வளோ டைட்டாக பிடிக்க எங்கள் ஜோன் பார்க்கோட நெக்க அப்படியே பைட் பண்ணுறாரு. பெயினாக இருக்குது பார்க்குக்கு. இருந்தாலும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. அப்படின்னு சொல்கிறாரு பார்க். அந்த மாதிரி சொன்னோடனே அகெயின் ஜியோன் போய் பார்க்கோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிஸ் பண்ணிக்கிட்டே பார்க்கோட பாடிலாம் அப்படியே ரஃப் பண்ணுறாரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. வித்தவுட் ட்ரெஸ்ஸில் அங்கே ஜோன் அப்புறம் பார்க் இருக்காங்க. பார்க்குக்கு அவ்வளோ ஒரு பெயினாக இருக்குது. அவருடைய லிப்ஸ் அப்படியே பைட் பண்ணிவிட்டு அவருடைய பெயினை அவருக்குள்ளே அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறாரு. இங்கே ஜோன் ரொம்ப ஃபோர்ஸாகவே பார்க்கை வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கிறாரு. பார்க்கால் அந்த பெயினை தாங்கிக்கவே முடியல. ஒவ்வொரு நேரம் ஜோன் மாமா எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படிங்கிறாரு. அப்படிலாம் சொல்லும் போது ஜோன் வந்து பார்க்கோட லிப்ஸில் சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. இப்படியே தான் டைம் வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். ஈவினிங் ரேங் வந்து டோர் பெல்லை அடித்த ஒன்று தான் இவங்க ரியாலிட்டிக்கே வராங்க. அப்படியே தூங்கியிருப்பாங்க 2 பேருமே. இப்போ அப்படியே எந்திரிச்சு பார்க்குறாங்க. வித்தவுட் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. 2 பேர் எந்திரிச்சு வேகமாக அவங்க ட்ரெஸ் வந்து வியர் பண்ணுறாங்க. அங்கே ட்ரையாங் என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் தூங்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு, நம்ம எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போது டோரை வந்து நம்ம ஜோன் தான் வந்து ஓப்பன் பண்ணாரு. என்னாச்சுடா நீ வந்து ஓப்பன் பண்ணுற, பார்க்குங்க அது பார்க் வந்து ஏதோ பார்க்க பண்ணியாண்ணா? இல்லை நான் எதுவும் பண்ணல, பார்க் தூங்கிட்டுருக்கானா? இப்போலாம் தூங்க மாட்டானே, அவன் வீட்டுக்கு போகணும்ல, இப்போ எழுப்போம், இல்லை அவன் டயர்டாக இருக்குன்னு சொல்லி தூங்கிட்டுருக்கான். சரி ஓகே, ஒன்று பண்ணலாம், இன்றைக்கி நம்ம கிளம்பலாம், அதான் அவனுக்கு நார்மல் ஆயிடுச்சுல. அவங்க அம்மா வேறு எங்கேன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. 1 வீக் மேலே ஆயிடுச்சு. சரி ஓகே, பார்க் வந்து நம்ம கிளம்பலாம் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்படியே ஒரு 1/2 hour ஸ்கிப் ஆகியிருக்கோம். பார்க் இப்போ தான் இறங்கி வராரு. எப்படி டைம் ஃபேஸ் பண்ணுற சொல்லி தெரியல அவனுக்கு. இவங்க 2 பேரும் பேசுகிறது எல்லாமே கேட்டுட்டு தான் இருப்பார். மாமா எப்போ வந்தீங்க? நான் வந்து 1/2 hour மேலே ஆகுது, நீ நல்லா தூங்கிட்டுருக்கேன்னு சொல்லி ஜோன் சொன்னான். அதான் சரி எப்போ வேணாலும் சொல்லி எப்படி விட்டோம். நம்ம வீட்டுக்கு போகலாமா? 1 வீக் மேலே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஜோன் இங்கே இருந்தால் சொன்னால் அம்மா கேட்டுகிட்டே இருப்பாங்க. நீ வா, உன்னை நான் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் ஜோனை கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறேன். சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு அங்கே பார்க்க வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு ஜோனை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு டயம். ஒரு வார்த்தை கூட ஜோன் அப்புறம் பார்க் பேசவே இல்லை. இப்படி தான் டேஸ் வந்து போகுது. ஜோனும் மறுபடியும் காலேஜுக்கு வந்துட்டார். வந்தால் கூட பார்க்க எப்படி ஃபேஸ் பண்ணுற சொல்லி தெரியல. இந்த பக்கம் பார்க்குமே அப்படி தான். எங்கன்னா தவிர்க்க முடியாமல் பார்த்தாங்க அப்படின்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணிடுவாங்க. ஆனால் டயாங்க்கு தான் என்னாச்சு உங்களுக்கு, ஏன் 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க அப்படி சொல்லி அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இப்படி தான் டேஸ் வந்து போயிருந்துருக்கோம். இப்போது 1 day
ஜோன் என்ன பண்ணுறீங்க ஜோன் அப்படி சொல்லி அங்கே பார்க் கத்திட்டே இருக்கிறாரு. அதே கெஸ்ட் ஹவுஸில் தான் நேராக இழுத்து கொண்டு போய் அந்த பெட்டில் பிடிச்சி தள்ளிட்டு ஃபோர்ஸாக பார்க் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. பார்க்குக்கு செம்ம கோவம் வருது. இப்போது ஜியோனோட செஸ்ட்டில் கை வச்சு அப்படியே தள்ளிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஜியோன்? ஏன் இது நான் பண்ணக்கூடாதா? ஆல்ரெடி நமக்குள்ளே நடந்தது தானே. ஜோன் பைத்திய மாதிரி பேசாதீங்க. என்ன பேசிகிட்டு இருக்கேன் ஜோன்? அன்னைக்கு நடந்ததும் இன்றைக்கி நடக்கிறதும் ஒன்றா? இப்போ எதுக்கு அங்கே வந்து சினிமா இருக்குது ஜோன்? இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க? பேசிக்கிட்டு தானே இருந்தேன். வேறு எதுவும் பண்ணனா? ஓ, வேறு எதுவும் பண்ணுவியா நீ? இப்போ நான் பண்ணுற மாதிரி, இப்போ நமக்குள்ளே நடக்கிற மாதிரி அந்த மாதிரி அவங்ககிட்ட போய் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி இவருடைய ஷர்ட் வந்து அவுக்கிறாரு. ஜோன், நீ பண்ணுறது தப்பு. ஆல்ரெடி உன் மேலே நான் செம்ம கோவமாக இருக்கேன். அன்றைக்கி நமக்குள்ளே அந்த மாதிரி நடந்ததுலேருந்து என்கிட்ட சரியாகவே பேசுகிறதில்ல. ஓ, அதனால தான் வேற ஒருத்தன் தேடி போயிட்டியா? என்ன பேசிகிட்டு இருக்கீங்க ஜோன்? நீ பேசுகிறது தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க. எதுவும் சரி கிடையாது அப்படி சொல்ல அங்கே பார்க் அப்படியே கீழே புஷ் பண்ணிவிட்டு இப்போ ஜோன் பார்க் மேலே அப்படியே ஓவர் ஆகுறாரு. பார்க் ஜோனை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஜோன் கேட்குற மாதிரியே இல்லை, ஃபோர்ஸாக வந்து பார்க் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இதுக்கு மேலே முடியல. அங்கே பார்க்கு ஜோனை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டு ஓங்கி சீக்ஸில் பலார்னு ஒன்று வைக்கிறாரு. பைத்தியமா நீ? பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்க. இப்போவே டேங் மாமா சொன்னார், நீ இதுக்கெல்லாம் ஒத்துக்காத, பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறான், இதெல்லாம் சரியாக வராதுன்னு சொல்லி டேங் மாமா சொன்னார். நான் தான் எதோ யோசிச்சுட்டு உனக்கு நான் ஓகே சொன்னேன். பார்த்தியா, என்னையே சொல்லணும். நீ நார்மலான மனுஷனே கிடையாது. நீ சரியான சைக்கோ, நீ சரியான பைத்தியம். போய் உனக்கு ஓகே சொன்னேன். பார்த்தியா, என்னையே சொல்லணும் அப்படி சொல்லி பார்க்க அப்படியே கத்திக்கிட்டே இருக்கிறாரு. என்ன சொன்னேன்? நான் பைத்தியம் என்ன பண்ண தெரியுமா அப்படி சொல்லி அங்கே ஏதோ ஃப்ளவர் வாஷ் மாதிரி இருக்குது, அதை எடுத்துகிட்டு இப்போது அங்கே பார்க்க அடிக்கலாம் சொல்லிட்டு வராரு. அதுக்குள்ளாடி டைம் உள்ளே வந்து அதை பிடிச்சி தள்ளிட்டு உங்கி பலார்னு அங்கே ஜியோனோட சீக்ஸில் வச்சுட்டு, பைத்தியமாடா நீ? பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, எதுக்கு போய் நான் அடிக்கிறதுக்கு போகிறேன்? இதான் உன்னுடைய லவ்வா அப்படின்னு சொல்லி டேங் வேற ஒரு பங்குக்கு பேசிகிட்டு இருக்கிறாரு. இதுக்கு மேலே ஜியோனால் பொறுக்கவே முடியல. ஆமாம், நான் பைத்தியம் தான், பைத்தியக்காரத்தனமே உன்னை நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் சின்ன வயசுலேருந்து. அதனால தான் என் லைஃப்லேயும் யாருக்குமே விட்டு கொடுக்க முடியல. என்னுடைய லவ் உனக்கு பைத்தியமாக தான் தெரியும் அப்படி சொல்லி அந்த இடத்த விட்டு ஜியோன் வந்து போயிடுறாரு. இந்த பக்கம் பார்க் அப்படியே கீழே ஃப்ளோரில் உட்காந்துட்டு அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாரு. இப்படியே தான் டேஸ் வந்து போயிருந்திருக்கோம். ஜியோன் இந்த ஊரை விட்டே வந்து போயிருந்திருப்பாரு. ஜின் ஆரம்லாம் எவ்வளோ தடுத்து பார்த்துருப்பாங்க, கேட்கவே இல்லை. ட்ரியாங்குமே எதுவுமே சொல்ல அவனை ஸ்டாப் பண்ணவும் இல்லை. என்ன தான் பண்ணுறான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கையை கட்டி வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இந்த பக்கம் பார்க்கோட நிலைமை ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். இதுக்கு ஊடால என்ன பண்ணிட்டாங்க, ட்ரியாங்க்கு மேரேஜ் பண்ணியே ஆகணும், இதுக்கப்புறம் மேரேஜ் பண்ண முடியலன்னா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஜாதகம் சம்திங் ஏதோ சொன்னனால என்ன பண்ணிட்டாங்க, ட்ரியாங்க் அப்புறம் பார்க்குக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பார்க்குமே ஜியோன் மேலுக்கு கோவத்தில் எதுவுமே சொல்ல, இந்த பக்கம் ட்ரியாங்குமே அவர் என்ன யோசிச்சார் அப்படின்னா, எனக்கும் பார்க்குக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஜியோன் ரிட்டர்ன் வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து சைலண்ட்டாக இருந்திருப்பாருக்கு. அதனால தான் அவர் வந்து சைலண்ட்டாக இருந்திருப்பார். இது கூடால அன்எக்ஸ்பெக்டட் பார்க் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது. மாமாக்கு என்ன பண்ணுறது மாமா, அந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிடலாமா? இந்த பார், இத்தனை நாள் நம்ம எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ஜியோனை ரிட்டர்ன் வர வைக்கணுன்ட்டு. மாமா ஜியோன் வருவாரா? என்னால் அவர் இல்லாமல் இருக்க முடியாது. எனக்கு புரியுது பார்க், நீயும் ஜியோனும் ரொம்ப லவ் பண்ணுற, ஜியோனும் அவனை ரொம்ப லவ் பண்ணுறான். கண்டிப்பாக அந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் ரிட்டர்ன் வருவான். இத்தனை நாள் பிரிவு உன்னுடைய லவ் அவனுக்கு உணர்த்திருக்கும். ஃபேமிலியை விட்டு உன்னையும் விட்டு இத்தனை நாள் அவன் தள்ளி இருந்தான்ல, அதுவே அவனுக்கு அதிகமான பனிஷ்மெண்ட் தான். கண்டிப்பாக உன்னை தேடி வருவான் அப்படின்னு சொல்லி தான் இந்த மேரேஜ் வரைக்கும் கொண்டு போயிருந்திருப்பாங்க. இதை தான் 2 பேருமே யோசிக்கிறாங்க. 2 பேர் கிடையாது, 3 பேருமே யோசிக்கிறாங்க. ஆனால் வெளியே சொல்லவே இல்லை. ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தான் பைத்தியம் முடிக்குது. உங்ககிட்ட தான் கேட்டுட்டுருக்கேன்னு சொல்லி ஆரம் கத்துறாரு. இப்போ பார்க், மாமா அது எங்களுக்குள்ளே இருக்க பர்சனல், இப்போ தான் எல்லாமே ஓகே ஆகிடுச்சில, இதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே எந்த ப்ராப்ளம் வராது. சரி ஓகே, நீ சொல்கிறேங்கிற நான் ஒத்துக்கிறேன். இதுக்கப்புறம் எதனா ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வையன், அவ்வளோதான் உங்கள் 3 பேத்துக்கும் அப்படி சொல்லி ஆரம் மிரட்டிட்டு வந்து போகிறாரு. ஏண்டா என்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்களா அப்படி சொல்லி ஜின் வந்து டேங்கை பற்றி கேட்குறாங்க. பார்க் சொன்னால் கேட்டுக்கோ அப்படி சொல்லி டேங்க் சொல்கிறாரு. இப்போ ஜின் திரும்பி பார்க்க தான் பார்க்குறாங்க. ஆண்டி ப்ளீஸ், இது எங்களுக்குள்ளே இருக்க சீக்ரெட். ஜின் லாங்க அப்படியே ப்ரீத் பண்ணிட்டு, சரி ஓகே நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் எங்களுக்கு அதுவே போதும் அப்படி சொல்லி ஜின் அப்புறம் அவங்களுடைய அம்மா 2 பேருமே எழுந்துச்சி போயிடுறாங்க. இந்த பக்கம் சூபின் அப்புறம் ஜிமின் தான் மாறி பார்த்துட்டு, என்ன வாடா இருக்கும், என்ன லவ், என்ன சீக்கிரம் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமே. ஹேய் சூபின் அப்படி சொல்லிட்டு அங்கே டேங்க் கூப்பிட்றாரு. அண்ணா எக்ஸாம் வர போதில்ல, போய் படிக்கிற வேலை போய் பாரு அப்படின்னு கற்றுன உடனே அங்கேருந்து சூபின் வந்து எழுந்துச்சி போயிடுறாரு. உனக்கு மட்டும் தெரிய சொல்லுமா அப்படி சொல்லி டேங்க் கற்றுனோடனே, நானா படிக்கணுமா, ஏன் ஃபஸ்ட் நைட் கொண்டாடணுமா என்ன? இல்லையே
படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜிமின்வே வந்து ஓடிடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணோன்னு சொன்னால் அங்கே பார்க்க வந்து பெட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நீல்டன் போட்டு நம்ம ஜியோன் தான் பார்க்க அப்படி டைட்டாக ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு, சாரி டே, உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல, நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணுமாம்மா, இதுக்கு மேலே வேணாம், நீ ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன், நானும் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன், அன்றைக்கி நானும் கோவமாக பேசிட்டேன், நீயும் கோவமாக பேசிட்டேன், இதுக்கு மேலே நம்மளுக்குள்ளே இப்படிலாம் ஃபைட் வர வேணாமாம்மா, நம்மளை நம்பி ஒரு பேபி வரப்போதில்ல, காமெடி, இதுக்கு மேலே உன்னை நான் ஹர்ட் பண்ணவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜியோன் பார்க்க அவ்வளோ ஹேக் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணுன்னு சொன்னால் அங்கே டேங்கோட ரூமில் தான் ஜிமின் உட்காந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாரு. முன்னாடி சொன்னது புரிஞ்சா அப்படி சொல்லி கேட்குறாரு. புரிஞ்சுண்ணா அப்படி சொல்லி அங்கே சூபின் தான் தலையை சுரிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. சரி ஓகே, இந்த சம்மை போட்டு முடிச்சுட்டு எடுத்து வைங்க, இதே நாளைக்கு பார்த்துக்கலாம், எனக்கு முக்கியமாக ஒரு கால் பேசுகிறோம் அப்படி சொல்லிட்டு அங்கே பால்கனிக்கு நம்ம டைம் வந்து போயிட்டாரு. இந்த பக்கம் சுபின் போட்டு முடிச்சுட்டு, அண்ணா சொல்லு சுபின், நான் முடிச்சிட்டேன், சரி அங்கே டேபிள் வச்சுட்டு போனாச்சு, சரி ஓகேண்ணா அப்படி சொல்லிட்டு சுபின் அதை வச்சுட்டு போயிடுறாரு. ரொம்ப நேரம் கழித்து நம்ம ட்ரையாங் உள்ளே வந்து பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஜிமின் அந்த நோட் அப்படியே ஹக் பண்ண மாதிரியே கட்டில் அந்த நோட் அப்படியே ஹக் பண்ண மாதிரியே அந்த பெட்டில் ஓரமாக படுத்துட்டு இருக்கிறாரு. விட்ட கீழே விழுந்துருவார் போல இருக்கு. இப்போது ட்ரையாங் அப்படியே கையை கட்டிட்டு ஜிமினை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஜிமினை பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல், அந்த ஸ்மைலோடையே ஜிமின் கிட்டே வந்து ஒரு நோட்டை ஹக் பண்ணி படுத்துருக்கிறாரு. அந்த நோட்டை எடுத்து வச்சுட்டு இப்போ ஜிமின் அப்படியே தூக்கி அந்த பெட்டில் அப்படியே படுக்க வைக்கிறாரு. லைட் ஆஃப் பண்ணிட்டு அவருமே இப்போது ஜிமின் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாரு. இப்படி தான் அந்த நைட் வந்து ஸ்கிப் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங், ஜிமின் அப்படி சொல்லி யாரோ எழுப்புறாங்க. அம்மா கொஞ்ச நேரமா எந்திரா அப்படி சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்டை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாங்க. பார்க்கண்ணா அப்படி சொல்லி அப்படியே எந்திரிச்சு உட்காராரு. பார்க்கண்ணாவா, உங்கள் அம்மாவும் இல்லை, பார்க்கண்ணாவும் இல்லை, எங்கள் அம்மாவும் இல்லை அப்படி சொல்லி கோல்டான வாய்ஸ் கேட்குது. இப்போ தான் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ட்ரையாங். ஐயோ ட்ரையாங் சாரா, இங்கே எப்படி வந்தோம் அப்படி சுற்றி பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு எல்லாமே ஞாபகம் வருது. மேரேஜ் ஆனது, இது ட்ரையாங்கோட ரூமில் வந்து படுத்தது எல்லாமே. மேரேஜ் ஆகிடுச்சுல அப்படி சொல்லிட்டு மறுபடியும் பழக்கலாம் சொல்லிட்டு போகிறாரு. இப்போ கையை பிடிச்சி அப்படி இழுத்து ஸ்டாப் பண்ணுறாரு. அந்த மாதிரி பண்ணும்போது அங்கே ட்ரையாங்கோட ஃபேஸும் ஜிமினோட ஃபேஸும் அவ்வளோ கிட்ட இருக்கு. இது மறுபடியும் போட்டுக்கிறியா, ரொம்ப மரியாதை எந்திரி, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்போது படிக்கணுமா அப்படி சொல்லிட்டு இப்போ அங்கே டைமை தான் பார்க்குறாரு. பார்த்தா 4 o'clock ஆகுது. சார் மிட் நைட்டில் எழுப்பி உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறீங்க, இப்போ பாருங்கள் சார் 4 o'clock தான் ஆகுது சார், காலேஜ் 9 o'clock சார், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்க விடுங்க சார் அப்படி சொல்லி படுக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சிரு சார், ஆல்ரெடி என் சப்ஜெக்ட் நீ ரொம்ப வீக்காக இருக்க, அவ்வளோதான் நான் கொள்ள காண்டாயிடுவேன் அப்படி சொல்லி கத்துறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணுன்னு சொன்னால் ஜிமின் தான் வயசு ஓப்பன் பண்ண முடியாமல் அப்படியே உட்காந்து அங்கே டேங் நடத்திட்டு இருக்கா. லெசனை தான் பார்த்துட்ருக்கிறாரு. அட பாவி, உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காதுடா, போய் உன்னையே போய் மேரேஜ் பண்ணி வச்சிட்டாலே என் வாழ்க்கையில் அந்த தாய் கழிவை மட்டும் மறக்கவே மாட்டேன், என் கண்ணத்தில் வேறு அடிச்சிட்டா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி இங்கே வேறு என்னமோ உங்கள் ஜிமின் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஓகே, இப்போ நான் என்ன சொல்லி கொடுத்தேன், இதில் எழுது அப்படி சொல்லி முன்னாடி அந்த நோட்டை வைக்கிறாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு, நான் என்னமோ யோசிச்சுட்டு இருந்தேனே, இவர் எதுவும் சொல்லி கொடுத்தாரு அப்படி சொல்லி ஒன்றுமே புரியாமல் பக்கன்னு முடிச்சிட்டு இருக்கிறாரு. புரியலல்ல, புரியாது, நான் பைத்தியக்காரன் பாரு, இத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தியா, நீங்கள் செருப்பாலே அடிச்சுக்கோ, அதான் உனக்கு சரி அப்படின்னு நேரில் சொல்ல நம்ம ஜிபிக்கு தைரியம் இருக்கா. நான் ஒரு மனசுக்குள்ளே தானே பேசிகிட்டு இருக்காரு. எதுவும் சொன்னியா அப்படி சொல்லி அங்கே டேங்க் கேட்குறாரு. இல்லை சார், சத்தியமாக நான் எதுவுமே சொல்ல. இல்லையே, எதுவும் சொன்ன மாதிரி என் காதல் விழுந்துச்சு. இல்லை சார், எதுவுமே சொல்ல. லெசன் நடத்துகிறீங்களா, சரி வா சொல்லிக் கொடுக்குறேன் அப்படி சொல்லி அகெயின் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. என்னன்னு சொன்னால் இன்னும் 1 weekல அவங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால தான் இவ்வளோ பாடாப்படுத்திட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா அங்கே கிளாஸ் ரூமில் தான் ஜிமின் தூங்கி விழிஞ்சிட்ருக்காரு. இப்போ சைனீஸ் தான், அப்படியே மச்சான் இப்படி தூங்கி விழிஞ்சிட்ருக்க, நைட் எதுவும் சம்பவம் நடந்துச்சா என்ன? ஆமாடா, நிறையா நடந்துச்சா, என்னடா நடந்துச்சு அப்படி சொல்லி ஒட்டிக்கிட்டு வந்து ஜிமின் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு. நைட் என்னைய தூங்கவே விடலை, அப்புறம் கொஞ்ச நேரம் தான் எனக்கு தூங்க விட்டார், மறுபடியும் மார்னிங் எழுப்பிட்டாரா. ஓ அப்படியா, அப்போ ரொம்ப தரமாக நடந்திருக்குமோ? ஆமாடா, ரொம்ப தரமாக வச்சு செஞ்சுட்டாரு. அடைச்சி வாய போடுங்க, அவன் என்ன கேட்டுட்ருக்கா, நீ என்னடா சொல்லிகிட்ருக்க? சைனீஸ், நீ யோசிக்கிற மாதிரிலாம் இங்கே எதுவும் நடக்கலை, எங்கள் அண்ணா அவனுக்கு சொல்லி தான் கொடுத்துட்ருந்தான், போதுமா? அட பாவீங்களா, அப்போ இது ஃபஸ்ட் நைட் நடக்கலையா? எதை அப்படி சொல்லி அவள் நேரம் பென்சில் தலை வச்சு படுத்துட்டு இருந்தவர் எழுந்திரிச்சு, ஃபர்ஸ்ட் நைட்டா? ஆமாடா, சொன்னதை வச்சு பார்த்து ஃபர்ஸ்ட் நைட் தான் நடந்துச்சுன்னு நினச்சேன். அடைச்சி பூ அப்படி சொல்லி துப்புறாரு ஜிமினுக்குள்ளே சேர்ந்து சூபின் மீது அந்த வேலையை பார்த்துட்ருக்காரு.
இப்போ அப்படியே கிளாஸ்க்குள்ள நம்மளோட ட்ரைனிங் சாரோட என்ட்ரி தான். எல்லாருமே எழுந்திரிச்சு இந்த குட் மார்னிங் சார் அப்படிங்கிறாங்க. உட்காருங்க, உங்களுக்கே தெரியும் இன்னும் ஒன் வீக்கில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கிளாஸில் நிறைய பேர் என்னுடைய சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்க. இந்த வாட்டி எல்லாருமே நல்லா மார்க் எடுக்கிறீங்க, புரியுதா? ஓகே சார் அப்படி சொல்லி எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, கிளாஸ் கவனிங்க அப்படி சொல்லி அவர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. இப்போ கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே போகிறப்ப சைனீஸ் எஸ் சார், உன்னுடைய மார்க்மேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் இந்த எக்ஸாம் வரைக்கும் ஏன் வீட்டுக்கு வந்துடு. நான் சூபின் அப்புறம் ஜிம்மினோட சேர்ந்து உனக்குமே கிளாஸ் எடுக்கிறேன். எது நானா? நீ தான். உங்கள் அப்பாட்ட ஆல்ரெடி நான் பேசிட்டேன். உங்கள் அப்பா தான் சொன்னார் உனக்கும் கிளாஸ் எடுக்க சொல்லி, புரியுதா? அப்படின்னு சொல்லி அங்கேருந்து டேங் வந்து போயிட்டாரு. இப்போது சைனீஸ் தான் அப்படியே திரும்பி ஜிமின் அப்புறம் சூபினை பார்க்குறாரு. 2 பேருமே பயங்கரமாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணனா வீட்டில் தான் ஜங்கோ கிளாஸை முடிச்சு பார்க் கிளாஸை முடிச்சுட்டு இப்போ டைம் கிளாஸில் வந்து 3 பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. முடியல தான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லி சைனீஸ் அழுகுறாரு. தெரியுதா நான் பட்ட கஷ்டம்லாம் உனக்கு புரியுதாடா அப்படி சொல்லி ரொம்ப எமோஷ்னல் ஆகி நம்மளுடைய ஜிமின் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. அது உன் தலையெழுத்து, உன் மாமனும் கூட நீ பிறந்தது உன் தலையெழுத்து. அது மட்டும் கிடையாது, புதுசாக உன் மாமனே நீ கல்யாணம் பண்ணியிருக்க பட்டியா, அதான்டா எனக்கு சிரிப்பாக வருது அப்படின்னு சொல்லி அங்கே சைனீஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ உள்ள டயங் வந்து என்ன சிரிப்பு சத்தம், படிக்க தானே சொன்னேன் உங்களை. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ டயங் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு 3 பேரை தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அவருடைய கண்ணு நேராக ஜிமின் கிட்டே வருது. ஜிமின், என்னது இது, ஒன்றுமே புரியலையே, இவர்கிட்ட கேட்போமா? போய் இவங்கிட்டே கேட்குறது, நான் கண்டாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படி சொல்லி அவர் வாய்க்குள்ளே சொல்லிவிட்டு அங்கே தான் அந்த நோட்டை தான் ஊற்று பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனால் அங்கே ட்ரையாம் ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைலோடையே ஜிமினை தான் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ ஜிமின் அப்படியே சடனாக நிமிடுறாரு. பார்த்தா அங்கே ட்ரையாம் ஜிமினை தான் பார்த்துட்ருக்கிறாரு இல்லையா. இப்போது ஜிமின் இவரையா நம்மள இப்படி பார்த்துட்ருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் ட்ரையாங்கை பார்த்துட்ருக்கிறாரு. ரொம்ப நேரமாக தன்னை அறியாமையே ஜிமின் ட்ரையாங்கோட ஐஸை பார்த்துட்ருக்கிறாரு. எப்போவுமே இப்படி பார்த்ததே கிடையாது. டேங் பார்த்தாலே எப்படி தலையை கீழே குறிஞ்சிப்பார். ஆனால் இன்றைக்கி ரொம்ப நேரமாக டேங்கோட ஐஸை பார்த்துட்ருக்கிறாரு. டேங்குமே ஒரு ஸ்மைலோடையே ஜிமினை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கிறாரு. என்னங்கிற மாதிரி அப்படியே ஐப்ரோ ரேஸ் பண்ணி கேட்குறாரு. இப்போ தான் ஜிமின் அப்படியே ரியாலிட்டிக்கு வந்துட்டு டக்குன்னு அவருடைய தலையை அப்படியே கொஞ்சிக்கிறாரு. அந்த இடமே அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. என்ன இது இவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல சைனீஸையும் காணோம், சூபினையும் காணோம். அட பாவீங்களா, என்னை தனியாக விட்டு போயிட்டீங்களடா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இப்போ சொடக்கு போட்டு டைம் கூப்பிட்டு என்ன பார்க்குற சார், இங்கே சைனீஸையும் அப்புறம் சூபினையும் காணோம் சார், அதான் பார்த்தேன். நீ ரொம்ப நேரமாக என்னையே பார்த்துட்டு இருந்தியா? அதான்டா இவ்வளோ நேரம் என்னையே பார்த்துட்டு இருந்த பற்றியா, அந்த கேப்பில் அவனுங்க 2 பேரும் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதான் ஜிமின் அவர் தலையை கீழே கொஞ்சிக்கிட்டாரு. அடச்சை, இவ்வளோ நேரம் அவனையா பார்த்தேன், இவ்வளோ கேவலமாயிட்டேடா, உன் டேஸ்ட் இவ்வளோ கேவலமாயிடுச்சா அப்படின்னு சொல்லி அவரே வந்து திட்டிகிட்டு இருக்காரு. என்ன முடிஞ்சா? இன்னும் கொஞ்சம் இருக்குது சார் அப்படின்னு என்னமோ ஒன்று எழுதிட்டுருக்கிறாரு. இப்போது டேங் என்ன பண்ணார், எந்திரிச்சு 2 கையுமே அவர் பேக்கெட்டில் விட்டுட்டு இப்போ கிட்ட வந்து ஜிமின் என்ன எழுதுறா சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாரு. அங்கே ஜிமின் கையெல்லாம் நடுங்குது. அட பாவி, இப்படி வந்து நின்னா நான் எப்படா எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து யோசிச்சுட்டு என்னமோ ஒன்று எழுதிட்டுருக்கிறாரு. ஜிமின், எஸ் சார், உனக்கு நீ பிடிக்குமா என்ன? எது? இல்லைடா, ரொம்ப நேரமாக என்னையே குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருந்தியே, அதான் பிடிக்குமான்னு கேட்டேன். உங்களையா? எனக்கா? கர்மம், பிடிக்கவே பிடிக்காது சார், நிச்சயமாக சொல்கிறேன், எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஜோன் மாமாவது கொஞ்சமாவது பிடிக்கும், உங்களை சுத்தமாக பிடிக்காது. இதை தான் என் தாய் கல்விட்டே சொன்னேன். போய் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியே, எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காதுன்னு சொன்னேன். என் தாய் கல்வியை தான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு என்ன பேசுகிறது தெரியாமல் பேசிட்டு எழுதிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு, அட பாவி, உன் வயலை உனக்கே ஆப்போசிட்டியா அப்படின்னு நினச்சிட்டு இப்போ அப்படியே நிமிந்து பார்க்குறாரு மெதுவாக ஸ்லோ மோஷனில். அங்கே ட்ரையாங் ஒரு கொள்ளா காண்டோட ஜிம்மில் தான் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணனா நைட் இருக்கும். சார், என்னால் சுத்தமாக முடியல சார், நீ எழுதி தான் படிக்கிற, இதுதான் உன் பனிஷ்மெண்ட், அதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அட லூசு பையில, அது உனக்கு தாடா பனிஷ்மெண்ட், என்னால் சுத்தமாக முடியலடா அப்படிங்கிற மாதிரி மைண்டில் யோசிச்சுட்டு பாய்த்தோன்னு சொன்னோமா அப்படின்னு சொல்லி அவருக்கு டவுட். இப்போ அப்படியே குறுன்னு டேங்கை தான் பார்க்குறாரு. என்ன மறுபடியும் மூஞ்சியில் எதனா இருக்கா? அப்படி இல்லை சார், நல்ல வேலைடா ஜிமினா, மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லி வெளியே பேச மாட்டேன், இல்லை இன்னும் கொஞ்சம் இம்போசிஷன் கொடுத்துருப்பாரு, முடியலையே அப்படிங்கிற மாதிரி உட்காந்து எழுதிட்டு கிடக்கிறாரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் டயாம் தூங்கவே இல்லை, ஜிமினா மட்டுமே தான் பார்த்துட்ருக்கிறாரு. லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போது அவங்க அம்மா பேசினதும் அப்புறம் ஜிமினோட அம்மா பேசினது தான் அவருக்கு வந்து ஞாபகம் வருது. இதோ பாட்டாயாங், நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கல,
ஏன்னா மிஞ்சி போனால் ஒரு 9 வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்குமா உனக்கும் அவனுக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் எடுத்துக்கோ, அவ்வளோதான் வித்தியாசம் இருக்குது. ஏன் நாங்கள் சந்தோஷமாக வரலையாண்ணா? அதையெல்லாம் நீ யோசிச்சுட்டு தேவையில்லாத ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணாத, புரியுதா? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. ஜிமின் உனக்கு மேரேஜ் பண்ணதை வச்சு இது வேணால் ஒரு ஒரு சடன் மேரேஜ் மாதிரி இருக்கலாம். ஆனால் ஜிமினும் பார்க்கும் உங்கள் 2 பேரையும் மேரேஜ் பண்ணதை வச்சு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த காலேஜ் முடிகிற வரைக்கும் தான் உனக்கு டைம். இன்னும் 1 வருஷம் இருக்குது. அதுக்கப்புறம் நீ ஜிமின் கூட உன்னுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும். அம்மா உனக்கு புரியலம்மா, உனக்கு தாண்டா புரியல. உன்னுடைய லைஃப் பார்ட்னர் ஜிமின் மட்டும்தான். கடைசி வரைக்கும் நீ ஜிமின் கூட மட்டும்தான் வாழ போகிற. இப்படி இருக்கும்போது நீ தேவையில்லாமல் விஷயத்த யோசிச்சுட்டு இருந்தால் எனக்கு புரியல. எங்களுடைய முடிவு இதுதான். எவ்வளோ சீக்கிரம் உன்னுடைய மனசை மாற்றிக்கிறியோ அது எல்லாத்துக்குமே நல்லது. உனக்கு நல்லது, இந்த ஃபேமிலிக்கும் நல்லது. அம்மா ஆனால் ஜிமினை பற்றி நீங்கள் யோசிக்கல. ஜிமின் சின்ன பையன்டா, அவனுக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாது. ஃபஸ்ட்டு அவனுடைய படிப்பு முடியட்டும், அதுக்கப்புறம் 2 பேரும் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த 1 வருஷம் தான் உனக்கு டைம், புரியுதா? அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து அப்புறம் ஜிமினோட அம்மா போயிருந்திருப்பாங்க. அதை தான் இப்போது டேங் அப்படியே யோசிச்சுட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமின் கிட்ட வராரு. எப்பவும் போல தான் ஜிமினை தூக்கி கொண்டு போய் அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு அவருமே பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாரு. அப்படியே டைமை பார்க்குறாரு. டைம் 6 o'clockன்னு காட்டுது. இன்னும் ஒரு 1 hour தான் உனக்கு டைம். அதுக்கப்புறம் நீ எந்திரிச்சிடணும் பேபி. அது மட்டும் கிடையாது, என்னோட அம்மாவும் இன்னும் 1 வருஷம் தான் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளாட்டியும் நம்மளோட லைஃப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணுமா அப்படியே சொல்லி ஜிமினை பார்த்துட்டே தான் இங்கே டேங் வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்படியே தான் டேஸ் வந்து போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக டேங்கோட மனசில் ஜிமின் வர ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் ஜிமினுக்கு இதை பற்றியும் கவலை கிடையாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும், முக்கியமாக மனசுக்குள்ளேயே டேங்கை வந்து திட்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு பக்கம் ஜியோன் அப்புறம் பார்க்கோட லவ்வை பார்ப்பாரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறது ஜிமினுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் வந்து இதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனார் அப்படின்னு சொன்னால் பார்க்கோட டெலிவரியில் தான். அவங்களுக்கு பேபி பிறந்துருச்சு, ஒரு கேர்ள் பேபி பிறந்து ஒரு 1 month கிட்ட ஆகுது. அந்த பேபி பிறக்கிறப்ப ஹாஸ்பிட்டலே 2 ஆக்கிட்டார் ஜியோன். அதை பார்த்து இங்கே ஜிமினுக்கு ஒரு சின்ன பொறாமை கூட சொல்லலாம். பார்க்க ரொம்ப கொடுத்து வச்சவல்ல, இவ்வளோ ஒரு லவ் பண்ணுற ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சிருக்கிறாரு அப்படி சொல்லி சின்னதாக ஒரு பொறாமை கூட இருந்திருக்கும் ஜிமினுக்கு பார்க் மேலே. ஏன்னா அந்த அளவுக்கு ஜியோன் வந்து பார்க்க லவ் பண்ணுவார். பேபி நீ செம்ம க்யூட்டாக இருக்க தெரியுமா, பார்க் மாதிரியே இருக்க, எங்கள் மாமா ஜோன் மாதிரியே இருக்க. உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கும்போது எனக்கு சின்னதாக ஒரு பொறாமையாக இருக்குது தெரியுமா. உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை எவ்வளோ லவ் பண்ணுறாங்கல்ல. நிச்சயமாக பார்க் ரொம்ப கொடுத்து வச்சவன் தான். ஜோன் மாமா மாதிரி ஒரு பர்சன் அவங்க லைஃப் பார்ட்னராக கிடச்சதுக்கு நான் கூட யோசிக்கிறேன், எனக்கும் இந்த மாதிரி நிறைய லவ் கொடுக்குற ஒரு பர்சன் கிடச்சா நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லி பேபிகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே டயாங் மேலேன்னு கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. போலாமா, டைம் ஆச்சு அப்படி சொல்லிட்டு இப்போ டயாங் அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்குறாரு. காலேஜ் போகிற டைம் ஆயிடுச்சு. ஜிமின் பேபி கூட நீ கிளம்பு, உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பார்க். நீ எதுக்கு லீவ் போட்ட? அவன் லீவ் போடாமல் அப்புறம் எப்படி பேபியை பார்த்துப்பான்? அது சரி மாமா, பார்க் தான் பேபி பிறந்துச்சுன்னு சொல்லி லீவ் போட்டாங்க, நீங்கள் எதுக்கு லீவ் போட்டீங்க? பார்க்கையும் பேபியும் பத்திரமா பார்த்துக்கணும்ல, அதனால தான். ஐயோ மாமா நீங்கள் செம்ம க்யூட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜிமின் போய் ஜியோனை ஒரு டைட்டாக ஒரு ஆக்ட் பண்ணுறாரு. நீ வந்து செம்ம க்யூட் அப்படின்னு சொல்லி ஜிமினோட சீக்ஸை பிடிச்சிக்கிட்டாரு. மாமா வலிக்குது, போகலாமா, டைம் ஆச்சு அப்படி சொல்லி அவருடைய வாய்ஸ் கோல்ட் ஆகுது. ஏன்னா ஜிமின் போய் ஜியோனை ஹக் பண்ணியிருந்திருப்பார்ல, அது சுத்தமாக டயாங்க்கு பிடிக்கல. ஏன்னா இப்போ தான் டயாங் ஜிமினை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார்ல. என்னதான் இருந்தாலும் ஜியோனோட பிரதர் ஆச்சு. ஜியோனுக்கு இருக்க பொசிசிவில் டயாங்க்கு கொஞ்சம் கூட இருக்காமையாக இருக்கும். அதுதான் இவர் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஏன் சுடுமுச்சி சரியான சுடுமுச்சி உங்கள் அண்ணா அப்படி சொல்லிட்டு இப்போது டயாங் பின்னாடியே நம்ம ஜிமின் வந்து போகிறாரு. இப்போது ஜியோன் தான் இப்போ எதுக்கு இவன் மூஞ்சித்துக்கு இப்படி வச்சுட்ருக்கான்? உங்களோட அண்ணனாச்சு அப்படி தான் இருப்பான். இல்லை எனக்கு புரியல. என்னை டயாங் மாமா கையை பிடிச்சவங்க சொல்லி என்கிட்ட எவ்வளோ கோவமாக நடந்துக்கிட்டீங்க. இப்போ ஜிமின் வந்து உன்னை ஹக் பண்ணால் அவனை பார்த்துக்கிட்டு இருப்பார், அவருக்கும் கோவம் வர தானே செய்யும், அவருடைய ஒய்ஃபி தானே, அதனால தான் மூஞ்சி தூக்கி அப்படி வச்சுட்ருக்காரு. ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்கிறேன். இங்கே பார்க் ஜியோனை பார்த்து கேவலமாக ஒரு லுக் விட்றாங்க. அது அப்படி இப்போலாம் அப்படி இல்லைல்ல. அப்படியா இப்போ நான் போய் யாருன்னா ஹக் பண்ணிட்டு பேசுவா, சாவ் அடிச்சிடுவேன். எது யார்? ஒன்றும் இல்லை ஆஃப்னா வேணாப்பா, நான் யாரையும் ஹக் பண்ணல, யாருடைய ஹேண்டையுமே நான் ஹோல்ட் பண்ணல, உன்னை மட்டுமே ஹக் பண்ணுறேன், உன்னுடைய ஹேண்டை மட்டுமே ஹோல்ட் பண்ணுறேன் போதுமா அப்படின்னு சொன்னேன். இப்போது ஜியோன் போய் பார்க்க அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. லவ் யூ பண்ணாடி அப்படி சொல்லி சீக்ஸில் வந்து கிஸ் பண்ணாரு. இப்போ அப்படியே நம்ம டயாங் அப்புறம் ஜிமின் சைடு பார்த்தோம் அப்படின்னா
ஜிமின் யதார்த்தமாக இப்போ திரும்புறாரு. பார்த்தா டேங்கோட மூஞ்சியை விடியலை உருன்னு வச்சிட்ருக்கிறாரு. இப்போ எதுக்கு மூஞ்சியை இப்படி வச்சிட்ருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஜிமின் குறுக்குருன்னு டேங் வந்து பார்த்துட்ருக்கிறாரு. நீ ஜியோனை ஹக் பண்ணது எனக்கு பிடிக்கல. நீ ஜியோனை ஹக் பண்ணது எனக்கு பிடிக்கல. இதுக்கு மேலே ஜியோன் கிட்ட க்ளோஸாக போகிற வெள்ளம் வச்சுக்காத. நான் ஏன் ஹக் பண்ணக்கூடாது? எனக்கு ஜியோன் மாமா எப்போவுமே பிடிக்கும், நான் ஹக் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். அந்த கார் அப்படியே சடன் பிரேக் போட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. ஜிமின் முன்னாடி போய் பின்னாடி வந்துட்டாரு. அட பாவி, கொஞ்ச நேரத்தில் என்ன வேலை பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பயத்தோடைய ஜிமின் திரும்பி டேங்க பார்க்குறாரு. இந்த மாமா மாமான்னு சொல்லி அவனை மட்டுமே கூப்பிட்றியே, என்னையாண்டி கூப்பிட மாட்டேன்? என்னை பார்த்தா மட்டும் என்ன உனக்கு இதாக தெரியுதா? எப்போ பார்த்தாலும் சாரும் சாரும் கூப்பிட்டுட்ருக்கேன். காலேஜில் கூப்பிட்றா அது வேறு விஷயம், வீட்டில் வந்தாலும் சார் சொந்தம் கூப்பிடுவியா? நமக்கு மேரேஜ் ஆகி 1 இயருக்கு மேலே ஆகுது, இன்னமும் நீ சார் சொந்தம் கூப்பிட்டுட்ருப்பியா? அவனை மட்டும் போய் ஜியோன் மாமா போய் ஹக் பண்ணுற, பத்திக்கிட்டு வருது எனக்கு அப்படிங்கிறாரு. அப்படியே ஸ்டேரிங்க ஒரு அடி தான் இந்த பக்கம் ஜிமி. காலேஜில் மட்டுமா பாடம் நடத்துகிறீங்க, வீட்டுக்கும் வந்து அதை தானே பண்ணுறீங்க, அப்போது சாருன்னு தானே சொல்லி கூப்பிட முடியும்? நீங்கள் சொல்கிற மாதிரி மேரேஜ் ஆகி 1 இயருக்கு மேலே ஆகுது, என்னைக்காவது நீங்கள் ஹஸ்பண்ட் மாதிரி நடந்துக்கிட்டீங்களா என்ன? உங்கள் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வர்றதுக்கு எப்போ பாரு வாத்தி மாதிரி சுற்றிட்டு இருந்தா எங்கேருந்து ஒரு ஃபீலிங்ஸ் அப்படி சொல்லிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஜிமின் இறங்கி போகிறாரு. ஏன்னா காலேஜ் கிட்டே வந்து அந்த கார் வந்து ஸ்டாப் ஆகியிருந்திருக்கோம். இப்போது ட்ரையான் என்ன சொன்னவன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. இப்போது அப்படியே ஜிமின் சொன்னதான் மறுபடியும் வந்து யோசிக்கிறாரு. மேரேஜ் ஆகி 1 இயர் கிட்ட ஆகுது, எனக்கு ஏதோ ஹஸ்பண்ட் மாதிரியே நீங்கள் நடந்துட்டுருக்கீங்க, உங்கள் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஜிமின் சொன்னது மறுபடியும் ரிப்பீட்டடாக ஓடிக்கிட்டே இருக்க. இப்போது டேங்கோட லிப்ஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல். ஓ, அப்போது உனக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு, அது உனக்குள்ளே வச்சிட்ருக்க. இப்போ வாத்தியில் இருந்து ரொமான்டிக் ஹஸ்பண்டாக மாறணும் போல இருக்கே உன்னுடைய ஃபீலிங்ஸை வெளியே கொண்டு வரதுக்கு அப்படிங்கிற மாதிரி டேங் ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஓகே, இன்னும் 1 வீக் தானே உனக்கு டைம். 1 வீக் கழிச்சு சடனாக ரொமான்ஸ்ன்னு சொன்னால் பயந்துட்டானே என்ன பண்ணுறது? சரி, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணனா வீட்டில் தான் இன்றைக்கும் அவருக்கு வந்து கிளாஸ் போயிட்டுருக்கு. பக்கத்தில் சூபின் இருக்கிறாரு, அதுக்கு பக்கத்தில் சைனீஸ் வந்து உட்காந்துட்ருக்கிறாரு. ஆனால் அங்கே ட்ரையான் ஜிமினை மட்டுமே தான் பார்த்துட்டுருக்கிறாரு. டே பார் 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 பார், ஓ அண்ணா ஜிமினை மட்டுமே தான் பார்த்துட்டுருக்கிறாரு. அந்த இளவு எனக்கும் தெரியும், நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. இன்னொன்று டே வேணும்டா, அன்றைக்கி நம்ம போயிடலாமா? செருப்பு கழட்டி எடுப்பேன், எக்ஸாம் வருது, ஒழுங்கு மரியாதை உட்காந்து படி. வேறு வழி இல்லாமல் சைனீஸ் உட்காந்து படிச்சுட்டுருக்கிறாரு. அப்புறம் நீங்கள் 2 பேரும் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறாரு. இல்லைண்ணா இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஆமாம் சார், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. கொஞ்சம் தானே இருக்குது, அது படிக்கலைன்னா ஒன்றும் ஃபெயில் ஆக மாட்டீங்க, பாஸ் ஆகிற அளவுக்கு மார்க் எடுத்தால் போதும். போதும் இன்றைக்கி பாடம்லாம் முடிஞ்சிச்சு, நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி டேங் சொல்லாரு. இந்த பக்கம் இவங்க 2 பேருக்கும் ஹார்ட் அட்டாக் வராது குறை தான். சார் நிஜமாவா? அண்ணா என்ன சொல்கிறேன், நிஜமாவா? ஆமாடா, பாஸ் ஆகிற அளவுக்கு படித்தா மட்டும் போதும், சரியா? போதும், 2 பேரும் கிளம்புங்க அப்படின்னு கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா 2 பேருமே திரட்டி விட்டாரு. இந்த பக்கம் ஜிமின்ல இப்போ எதுக்கு பார்த்து இவங்க 2 பேரும் திரட்டி விடுது, எதுக்காக இருக்கும் அப்படி சொல்லி யோசிக்கும் போதே அங்கே டோர் லாக் பண்ணுற சத்தம் கேட்குது. இப்போ ஜிமின் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அங்கே டேங் தான் டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே திரும்பி ஜிமினை பார்க்குறாரு. இப்போ எதுக்கு இந்த வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கு ஜிமின்? ஒரு வேளை நீ மார்னிங் காரில் வச்சு பேசுனியே, அதில் ஏதோ வாத்தி புரிஞ்சுக்கிச்சோ? ஓகே, இப்போ அது புரிஞ்ச மரம் மண்டை அப்படிங்கிற மாதிரி ஜிமின் யோசிச்சுட்டு ரெடியாக இருந்துக்கோ ஜிமின், இன்றைக்கி ஏதோ சார் ரொமான்டிக்காக ட்ரை பண்ண போகிறாரு போல இருக்குது, பார்ப்போம் வாத்திக்கிட்ட இருந்து எப்படி ரொமான்டிக்காக வருதுன்னு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கிட்ட வர்ற டேங்கை தான் ஜிமின் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கிட்ட வந்து டேங் ஜிமின் கையில் இருக்க புக்கை வாங்கி அங்கே டேபிளில் வச்சுட்டு, போதும் படித்த வரைக்கும் பாஸ் ஆனால் போதும், அதிகமாக மார்க் எடுக்கலன்னு சொல்லி உங்ககிட்ட நான் கேட்க மாட்டேன், சரியா? இல்லை சார், நீங்கள் தான் சொன்னீங்க அவங்க சப்ஜெக்டில் வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு பேசும்போது இப்போ டேங் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஃபிங்கர் எடுத்துகிட்டு வந்து ஜிமினோட லிப்ஸில் வச்சு அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு, இந்த சாருன்னு சொல்லி கூப்பிட்றத ஸ்டாப் பண்ணிவிட்டு மாமான்னு சொல்லி கூப்பிடு. நீ கூப்பிட்றப்பவே அப்படியே மாமனுக்கு ஜிவ்வுன்னு ஏறணும், சரியா? இங்கே டேங் பேச பேச ஜிமினால் ஸ்மைலை அடக்கவே முடியல, அப்படியே கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துட்டுருக்கிறாரு. எங்க இந்த அழகான லிப்ஸால் டேங் மாமான்னு சொல்லு, நானும் அதை கேட்கணும் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்டா. அப்போல்லாம் எனக்கு செம்ம கோவம் வரும், நீ எப்போ பார்த்தாலும் ஜோன் மாமான்னு கூப்பிடுவேன், என்னை மட்டும் சார்னு கூப்பிடுவேன். இது எனக்கு கோவமாக வந்துச்சு. இத்தனை வருஷம் வெயிட் பண்ணதுக்கு இன்றைக்கி நீ மாமான்னு கூப்பிடும்போது எனக்கு அப்படியே கிக்கு ஏறணும், சும்மா அப்படியே ஜிவ்வுன்னு இருக்கணும். எங்க மாமான்னு சொல்லி கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஜிமினோட லிப்ஸை அப்படியே போட் பண்ண மாதிரி வச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ ஜிமின் என்ன பண்ணார்,
பின்னாடி 2 ஹேண்டையும் வச்சு அப்படியே கீழே சாஞ்ச மாதிரி அப்படி உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா விட்டா ஜிமின் மேலே டேங் வந்து விழுந்துருவார் போல இருக்குது. அந்த மாதிரி உட்காந்துட்டு ஜிமினோட லிப்ஸை அப்படியே பவுட் பண்ண மாதிரி வச்சுட்டு இருக்கிறாரு. சார் அப்படி சொல்லி இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாரு, அந்த கையை தட்டி விட்டு, அறிவு இருக்கா சார் உங்களுக்கு? நாளைக்கு எக்ஸாம் இருக்கும், அதை விட்டுட்டு என்ன வேலை சார் பார்த்துட்ருக்கீங்க? ஒழுங்கு மரியாதை சொல்லிக் கொடுங்க சார் அப்படி சொல்லி அந்த புக்கை எடுக்கலாம் சொல்லி போகிறாரு. இப்போது அந்த கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டு, நீ தானே சொன்ன ரொமான்டிக்காக நடந்துக்கணும்னு, அப்போ தான் உனக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸ் வரும்னு சொல்லிட்டேன். சார் அறிக்கத்தனமாக பேசாதீங்க சார், இன்னும் 1 வீக்கில் எக்ஸாம் முடிஞ்சிடும், எதாக இருந்தாலும் 1 வீக் கழிச்சு பார்த்துக்கலாம், போங்க சார் லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காம அப்படி சொல்லிட்டு ஜிமின் டயங்க்கு நோஸ் கட் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்து என்னமோ எழுதிட்டு இருக்கிறாரு. அடைச்ச இவன் முன்னாடி அசிங்கப்பட்டியடா டயங்கா அப்படி சொல்லிட்டு பெட்டில் குப்புற அடித்து படுத்தவர் தான் எந்திரிக்கவே இல்லையே. இப்போ நெக்ஸ்ட் டே ஜிமின் தான், சார் எந்திரிங்க சார் அப்படி சொல்லி தட்டி தட்டி எழுப்புறாரு. டயங்க எந்திரிக்கிற மாதிரியே இல்லை. இவனுக்கு என்ன பண்ணலாம், விட்டு உதைக்கலாமா அப்படி சொல்லிட்டு காலை ஓங்கினாரு. இல்லை வேணாம் ஜிமினா, நாளை பின்னா உனக்கு தான் ப்ராப்ளம் வரும் அப்படி சொல்லி காலை இறக்கிட்டு இப்போ பக்கத்தில் தண்ணி இருக்கும் அதை எடுத்து அப்படியே டயங் மேலே ஊற்றுறாரு. ஏய் யாரா சார் 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 நான் தான், அவங்க பாருங்கள் டைம் எவ்வளோ ஆச்சு, எக்ஸாம் போகணும்ல, ஆல்ரெடி பாருங்கள் நான் ரெடி ஆகிட்டேன், நீங்கள் போய் ரெடி ஆகிட்டு வாங்க, நான் கீழே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லி ஜிமின் நேராக கீழே போயிட்டாரு. இப்போ டயங் உட்காந்துட்டு, அட பாவி ஒரே நாளில் என்னை எப்படி மாற்றி வச்சிட்டான், சரி விட இந்த 1 வீக் தானே, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பாடுறான் அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் டயங்குமே கிளம்பி கார் வந்து நேராக இப்போ காலேஜ் கிட்ட தான் ஸ்டாப் ஆகுது. இறங்க போகிற ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜிமினே எதிர்பார்க்காத நேரத்தில் டயங் வந்து டைட்டாக ஹக் பண்ணி, ஆல் தி பெஸ்ட், எக்ஸாம் நல்லா எழுது அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது டயங் வந்து இப்படி ஹக் பண்ணது. ஃபர்ஸ்ட் தடவை டயங் வந்து ஹக் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, தேங்க்யூ சார் அப்படி சொல்லிட்டு ஜிமின் இப்போ நேராக கிளாஸ் ரூமுக்கு தான் போகிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா கிளாஸ் ரூமில் தான் உட்காந்துட்டு எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ஒரு விஷயத்தை தான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறாரு. மேரேஜ் முடிஞ்சு ஒரு 3 டேஸ் கழிச்சு ஜின் அவங்களுடைய ரூமில், ஜிமின் ப்ளீஸ் என் பையனை விட்டு மட்டும் போயிடாத, அத்தைக்கு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த மேரேஜ் ஃபோர்ஸ் மேரேஜ் மாதிரி ஒரு சடனாக மேரேஜ் முடிஞ்சிருக்கு, இப்படி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ சொல்லடா, ஒரு 1 இயர் கழிச்சு ஸ்டடிலாம் முடிஞ்சோன்னே நான் யோசிக்கணும் ஆண்டி, எனக்கு டயங் மாமா சுத்தமாக பிடிக்காது, ப்ளீஸ் ஜிமின் அப்படிலாம் சொல்லாத, டயங் ரொம்ப ரொம்ப நல்லவன், அவனுடைய ஃபீலிங்ஸை வெளியே அவ்வளோ சீக்கிரம் காட்ட தெரியாது, ஆனால் எல்லார் மேலேயும் ரொம்ப அன்பாக கேரிங்காக இருப்பான், அவன் சொல்லப்போனால் பார்க்க ஒரு விதத்தில் மேரேஜ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டான், ஆனால் அது அவனுக்கு கிடைக்கல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிமின், அதனால தான் என் டயங் உன்னை மேரேஜ் பண்ணி வச்சேன், ப்ளீஸ் என் டயங்கை ஏற்றுக்கோ, ரொம்ப ரொம்ப நல்லவன், உன்னை ஹர்ட் பண்ணாத, என் 2 பசங்களுமே நல்லா இருக்கணும், நான் ரொம்ப சந்தோஷம் படுறேன் நீயும் பார்க்கும் என் பசங்களை மேரேஜ் பண்ணதை நினச்சி, அதுவும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படி சொல்லி இப்போ ஜிமினோட கணத்தை வந்து அப்படி பிடிச்சிட்டு, ப்ளீஸ்டா என் பையனை ஏற்றுக்கடா, எனக்காக அவனை புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு தெரியும் அவனை படின்னு சொல்லி ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுறான், ஒரு டீச்சர் மாதிரி உங்ககிட்ட நடந்துக்கிறான் அப்படின்ட்டு, ஒரு ஹஸ்பண்டாக நீ அவனை பாரு, கண்டிப்பாக அவனுக்கு நிறைய லவ் கொடுப்பான்டா, ரொம்ப ரொம்ப நல்ல வேண்டாம் அப்படி சொல்லி ஜின் வந்து பேசியிருப்பாங்க. இப்போது ஜிமின் தான், சரி ஓகே ஆண்டி, அதுக்கு இன்னும் 1 இயர் டைம் இருக்குல்ல பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து போயிருந்திருப்பாரு. ஜிமின் சொல்லு சைனீஸ் என்ன வச்சுட்ருக்க, ஒன்றும் இல்லை, எக்ஸாம் எப்படி இருந்தேன், நான் சூப்பராக இருந்தேன்னு தெரியுமா, இல்லாமல் டேங்க்ஸ் ஆக தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும், அவர் மட்டும் நம்மளை எப்படி போட்டு டார்ச்சர் பண்ணாமல் இருந்தால் இன்றைக்கி எக்ஸாம் நல்லாவே எழுதியிருக்க முடியாது, இப்போது லாஸ்ட் எக்ஸாம் எப்போது, இன்னொரு 1 வீக் கழிச்சுடா அப்படி சொல்லி பேசிகிட்டே அங்கே சூபின் ஜிமின் அப்புறம் சைனீஸ் 3 பேருமே போயிட்டுருக்காங்க. இப்போ அங்கே டயங்கோட கார் வந்து வந்துருச்சு. இப்போது சூபின்மே, ஓகே சைனீஸ் நானும் கிளம்புறேன், என்னடா நீயும் போகிறேங்கிற, பைக் எடுத்துகிட்டு வரல, நான் என்ன கூட போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூபின்மே அந்த காரில் வந்து ஏறுறாரு. இப்போ ஜிமின்மே காருக்கு வராரு. எப்படி எழுதுறீங்க எக்ஸாம், சூப்பராக எழுதுனாண்ணா, ஏன்னா எல்லாமே உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், சைனீஸ் கூட சொன்னால் தெரியுமா அப்படின்னு சொல்லி சைனீஸ் பேசுனதுலாம் இங்கே சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு வழியாக எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணிட்டீங்க அப்படி தானே, என்ன ஜிமின் நீ எப்படி எழுதுன, நல்லா தான் எழுதுனேன் சார், அண்ணா உன்னோட டியூஷன் உன்னோட தொல்லை முடிஞ்சு போச்சு, என்னடா சொல்கிறேன், ஆமாண்ணா இதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் தானே இருக்குது, அதுக்கு நாங்கள் பார்க்கிட்ட போய் படிச்சுப்போம் அப்படி சொல்லி எங்கள் சூபின் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அங்கே டயங் அவருடைய ரூமில் தான் அப்படியே உட்காந்து ஜிம்மினை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஜிம்மின் தான் பார்க்கோட ரூமில் இருக்கிறாரு, அங்கே அவங்களுக்கு வந்து பார்க் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப நேரம் ஆச்சு ஜிம்மினை காணோம். இப்போ டயங்கெல்லாம் பொறுக்க முடியல, நேராக போய் ரூம் டோர் வந்து தட்டுறாரு. சொல்லுங்க டயங் மாமா அப்படி சொல்லி அங்கே பார்க் தான். ஜிமினா அப்படியே படித்தான், இங்கே தூங்கிட்டான், நானும் அதான் விட்டுட்டேன். இல்லை நான் ஜிமினை கூப்பிட்டு போகிறேன், மாமா தூங்கிட்டான் எப்படி கூப்பிட்டு போவீங்க, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமினை இப்போ தூக்கிட்டு போய் பெட்டில் அப்படியே படுக்க வச்சுட்டு ஜிமினை அப்படியே ஹக் பண்ண மாதிரி டயங் வந்து படுத்துட்டாரு. இப்படியே தான் அந்த டேஸ்மே அப்படியே போயிருந்துருக்கோம். லாஸ்ட் எக்ஸாமும் முடிஞ்சிச்சு.
ஏய் எங்கடா போகிற அப்படின்னு சொல்லி ஜெயின்ஸ் கூப்பிட்றாரு. முக்கியமான வேலை இருக்குது போடா அப்படி சொல்லி ஜிம்மி நேராக இப்போ வந்து டேங்கோட காலில் தான் ஏறாரு. எதுக்கு இப்போ இவ்வளோ சீக்கிரம் கிளம்ப சொன்னா? முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்கிறேன்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை ட்ரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. வீட்டுக்கு வேணாம், நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகலாம். கெஸ்ட் ஹவுஸ்க்கா? எதுக்கு? முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்கிறேன்ல. எதுக்குடா? ஆல்ரெடி இப்போ தான் எக்ஸாம்லாம் முடிஞ்சு வேறு என்னுடைய ஒர்க் அப்படியே போட்டு வந்துட்டேன். நாளைக்கு மார்னிங் வேறு நான் போகணும்டா. இப்போ எதுக்கு நீ கெஸ்ட் ஹவுஸ் போக சொல்கிற? மார்னிங்லாம் போக தேவையில்ல, 1 வீக் உங்களுக்கு லீவு தான். 1 வீக் லீவா? யார் சொன்னது? நான் சொல்லிட்டேன். நீ சொன்னியா? ஆமாம் நான் தான் சொன்னேன். என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் நிறைய ஒர்க் இருக்குது, அதனால் எங்களுக்கு 1 வீக் லீவ் வேணும்னு சொல்லி நான் தான் சொன்னேன். லூஸாடா நீ? எக்ஸாம் முடிஞ்சிருக்க, அங்கே எவ்வளோ ஒர்க் இருக்குது, நீ என்னன்னு சொன்ன? 1 வீக் லீவுன்னு சொல்லிட்டு இருக்க. யார்கிட்ட சொன்னேன்? ஏன் மாமா நான் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லினேன். இப்போ நீ என்ன சொன்ன? மாமான்னு சொன்னேன். அவங்க மாமா புரியலையா? எங்கள் அம்மாவும் உங்கள் அம்மாவும் நமக்கு 1 இயர் தானே டைம் கொடுத்தாங்க. இந்த 1 இயரும் முடிஞ்சிருச்சுல, இன்றைக்கி எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. அப்போனா நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண வேணாமா அப்படிங்கிறாரு. இங்கே ட்ரங்க்கு என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. காரை ஸ்டாப் பண்ணாத மாமா, நம்ம நேராக கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகணும், புரியுதா? ஏன்னா அவரை காரை ஸ்டாப் பண்ணால் சொல்லி போயிருந்திருப்பாரு. இப்போது ஜிமின்னு சொன்னோன்னே கார் செம்ம ஃபாஸ்ட்டாக இப்போது அந்த கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட தான் போகுது. கார் வந்து ஸ்டாப் பண்ணோடனே இப்போது தேங்கோட கையில் ஜிமின் மாமா என்ன பண்ணுற? டேய் என்னடா இது? ஒரே நாள்லாம் கிடையாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நீ இது வரைக்கும் என்கிட்ட காமிச்சிக்கிட்டதே இல்லை. நீ மட்டும் என்கிட்ட காமிச்சிக்கிட்டியாண்ணா உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு? அது எனக்கு எப்போயோ வந்துருச்சு. இருந்தாலும் நீ படிக்கிற பையன், உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை நானே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன்டா. அப்படியா? நான் கூட என்ன நினச்சி தெரியுமா, என் மாமாவுக்கு ரொமான்ஸ்னாவே தெரியாதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, என் மாமாவுக்கும் கொஞ்சமாவது ரொமான்ஸ் வரும்னு சொல்லி அன்றைக்கி நைட் தான் தெரிஞ்சிச்சு. என்றைக்கு நைட்டு? அன்றைக்கி பார்க்கண்ணாரோ ரூம்லேருந்து என்னை தூக்கிட்டு வந்து அப்படியே படுக்க வச்சுட்டு என்னை டைட்டாக ஹக் பண்ணிய. அப்போ தெரிஞ்சு, அப்போ தினமும் நீ என்னை அப்படி தான் ஹக் பண்ணிகிட்ருக்கியா அப்படிங்கிறாரு. உண்மையே சொல்லுமாம்மா. அதுக்கப்புறம் எதுக்குடா உங்ககிட்ட நான் மறைக்கணும்? ஆமாடா, என் மாமா மேலே ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசில் நீ வர ஆரம்பிச்சிட்ட. நம்மளது வேணால் ஒரு மாதிரி ஃபோர்ஸ் மேரேஜ், சடன் மேரேஜ் மாதிரி இருக்கலாம். ஆனால் எப்படி உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு தெரில, அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே ஜிமினை நேராக பெட்டில் அப்படியே படுக்க வச்சிட்டாரு. ஜிமீன் படுக்க வச்சுட்டு நிம்மர்லாம் சொல்லி போகிறாரு. ஆனால் ஜிமீன் டேங்கோட ஷர்ட் அப்படியே பிடிச்சி கிட்ட இழுத்து, நிஜமாவா என்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறியா? ஏன்டா உன்னை நான் லவ் பண்ணக்கூடாதா? இல்லைனா உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல மாமா. இல்லைடா, வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க. அப்புறம் என் அம்மா உன் அம்மா பேசுனதுனால என் கூட அவன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா? அப்படிலாம் இருந்தால் வேணா ஜிமீன் அப்படி சொல்லி இப்போது அவருடைய ஷர்ட்லேருந்து ஜிமினோட ஹேண்டை வந்து எடுத்து விட்றாரு. எனக்கும் ஸ்டார்டிங்கில் அந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைடா, ஆனால் உன்னை சின்ன வயசுலேருந்து பிடிக்காதுன்னு சொல்லி கேட்டால் அப்படிலாம் கிடையாது, உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ படிப்பில் கொஞ்சம் வீக்காக இருக்கனால உன்கிட்ட ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிட்டேன். பார்க்க எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி தான் உன்னை எனக்கு பிடிக்கும். பார்க் மேலே ஒரு சின்னதாக ஒரு ஃபீலிங்ஸ் வந்ததுக்கு காரணம் வீட்டில் வந்து எனக்கும் பார்க்குக்கும் மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லி பேசினனால. ஆனால் உனக்கும் எனக்கு சடனாக மேரேஜ் பண்ணனால அதை டக்குன்னு என்னால் ஏற்றுக்க முடியல. அதுக்குன்னு உன்னை எனக்கு பிடிக்காமலாம் இல்லைடா, உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு அத்தை பையனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னைய. எனக்கு தெரியும் உனக்கு என்னைய சுத்தமாக பிடிக்காது அப்படின்ட்டு. ஏன்னா எப்போவுமே உங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிறேன், உங்ககிட்ட கொஞ்சம் ரூடாக நடந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உனக்கு என்னை பிடிக்காது சொல்லி தெரியும். நான் உன்னை பற்றி தான் அதிகமாக யோசித்தேன். இப்போவும் நான் தான் சொல்கிறேன், உனக்கு பிடிக்கலனா வேணாம். நம்ம வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அதுக்காகலாம் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண முடியாது ஜிமீன். உனக்கு பிடிச்சிருக்கணும், உனக்கு என்னை பிடிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம லைஃப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். இல்லைனா வேணா ஜிமீன் அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டுருக்கிறாரு. இப்போது ஜிமின் எழுந்திரிச்சு வந்து, நீ சரியான மக்கு மாமான்னு சொல்லி நிரூபிக்கிற பற்றியா? வாத்திங்களுக்கெலாம் இந்த ரொமான்ஸ்னாவே என்னன்னு சொல்லி தெரியாதும்பாங்க, அது உண்மை தான் போல இருக்குது. என்னடா சொல்கிற? ரொம்ப வாய் தான் நீளுது உனக்கு. வேறு என்ன, உன்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக வரேன், அது கூட உனக்கு புரிஞ்சிக்க முடியலையா? இந்த பாரு மாமா, நீ சொல்கிறது உண்மை தான். உன்னை மேரேஜ் பண்ணுறப்ப எனக்கு பிடிக்காதான், நீ என்கிட்ட ரூடாக நடந்துப்பேன், அதனால் உனக்கு எனக்கு பிடிக்காது, அதனால் எனக்கு உன்னை பிடிக்காதா? அது உண்மை தான், நானே ஒத்துக்கிறேன். அம்மா சொன்னாங்கங்கிறதுக்காகலாம் என் லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி எப்போவுமே யோசிக்க மாட்டேன். அப்படி ஒரு முட்டாளான பையன் நான் கிடையாது, சரியா? எனக்கு உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ என்னை கேர் பண்ணி பார்த்துக்கிறது. ஏன்னா எனக்கு தெரியும், நான் நைட்டில் தூங்குறது வேறு இடம், ஆனால் மார்னிங் முழுக்கும் போது நான் பெட்டில் இருப்பேன்.
கண்டிப்பாக நீ தான் என்னை தூக்கி கொண்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிற, என்னைய நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறேன்னு சொல்லி எனக்கு புரியுது. அது மட்டும் கிடையாது, அந்த 1 வீக் முன்னாடி பார்க்கோட ரூம்லேருந்து நீ என்னை தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சு என்னை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறது, என் ஃபோர்ஹெட்டில் எனக்கே தெரியாமல் நீ கிஸ் பண்ணுறது, என்னை பார்த்து நீ பேசுகிறது எல்லாமே எனக்கு தெரியுமாம்மா. எனக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்க மட்டும்தான் கடைசி வரைக்கும் அதே லவ்வோடு இருப்பாங்களா என்ன? அரேஞ்ச் மேரேஜ், ஃபோர்ஸ் மேரேஜ், சடன் மேரேஜ் பண்ணுறவங்களாம் லவ் பண்ணக்கூடாதா என்ன? என்னடா சொல்கிற? நான் எப்போ சொன்னேன் அந்த மாதிரி? இதை பாரு மாமா, என்னை பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறதோட மேரேஜ் பண்ணிவிட்டு லவ் பண்ணுற பற்றியா, அதில் தான் ஒரு கிக்கே இருக்குது. 2 பேரும் பக்கத்தில் இருக்கிறது, அவங்களுக்கு இவங்க மேலே அதிக உரிமை இருக்கும், அதே மாதிரி அவங்களுக்கும் இவங்க மேலே உரிமை இருக்கும். இருந்தாலும் எல்லா ஃபீலிங்ஸையும் அவங்களுக்குள்ளேயே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபீலிங்ஸை அவங்ககிட்ட ஷேர் பண்ணி அப்புறம் அவங்களுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் 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 நம்ம லைஃப்பில் நடக்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா? நிஜமாவே எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா, உன்னையும் பிடிச்சிருக்கு, உன்னோடைய இந்த லவ்வையும் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி அங்கே ஜிமின் டேங்கோட சீக்ஸில் அப்படியே கையை வச்சு பேசிகிட்டு இருக்கிறாரு. நிஜமாக சொல்கிறியா, உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கா அப்படி சொல்லி டேங் ஜிமின் வச்சிருப்பால சீக்ஸில் ஹேண்டு, அந்த ஹேண்ட் மேலே இப்போ டேங் வந்து ஹேண்டை வச்சுட்டு கேட்குறாரு, சத்தியமா மாமா, நிஜமா மாமா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு தெரியலையா? தெரியுதுடா, வார்த்தைக்கு வார்த்தை நீ மாமா மாமான்னு சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சிருச்சு உன் மனசில் எனக்கு எந்த அளவுக்கு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியா என்னுடைய வாத்தி மாமா, இந்த மாமாவுக்கு புரிஞ்சிருச்சுடா அப்படின்னு டேங் போய் ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிமினுமே பேக் ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போது டேங் அந்த அக்கா பிரேக் பண்ணிவிட்டு ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாரு. ஜிமின் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன, நான் எப்போவுமே ஐஸை க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது என் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுவேன், நான் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நினச்சிட்டு. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸில் உன்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச கிஸ். ஆமாடா, கணக்கே இல்லை. நான் நைட்டில் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுவேன்னா அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கிஸ் பண்ணணும்னு சொல்லி தோணும். அப்படி சொல்லி அவருடைய ஃபிங்கர் இப்போது ஜிமினோட லிப்ஸ் கிட்டே வருது. இருந்தாலும் அதுக்கு உன்னுடைய சம்மதம் எனக்கு வேணும், நீ ஓகே சொன்னால் மட்டும்தான் நான் கிஸ் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு இப்போது அந்த லிப்ஸை அப்படியே போட் பண்ண மாதிரி வைக்கிறாரு. ஜிமின் சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரோட ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. ட்ரியாங் அப்படியே ஜிமினோட லிப்ஸ் கிட்டே போய் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கிஸ் 2 பேர்த்துக்கும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப லவ்வோட அந்த கிஸ் வந்து போகுது. ஜிமினுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிமின்மே அப்படியே பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிஸ் பண்ணிக்கிட்டு டேங் அப்படியே ஜிமினை தூக்கி அவருடைய மடியில் அப்படியே உட்கார வச்சுட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜிமின் டேங் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவருமே இப்போ பேக் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போது அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு டேங் ஜிமினோட ஃபேஸை தான் பார்த்துட்ருக்கிறாரு. என்ன மாமா இப்படி பார்த்துட்ருக்க? இல்லைடா, நீ மாமா மாமான்னு சொல்லி கூப்பிடும் போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? இத்தனை வருஷம் நீ கூப்பிடாமல் இருந்ததுக்கு இன்றைக்கி மொத்தமாக சேர்த்து வச்சு நீ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. என்ன மாமா, அப்போ இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பியா, ரசிச்சுக்கிட்டே இருப்பியா? அப்போனா என்றைக்குமே நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண முடியாதா? யார் சொன்னா அப்படின்னு? அப்படிலாம் கிடையாது, இன்றைக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம ஜோனாக்கும் தங்கச்சி பாப்பா இல்லை தம்பி பாப்பா இதெல்லாம் வேணும்ல, அதுக்கு இப்போவுமே நம்ம ரெடி பண்ணால் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு ஜிமின் மேலே இப்போ டேங் வந்து அப்படியே ஓவர் ஆகிறாரு. ஜிமினோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெக் அப்படி சொல்லி அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே ஜிமினோட ஓவர் ஷர்ட் பட்டனை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிட்டே அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ ஷர்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டாரு. அவர் லிப்ஸ் படாத இடமே கிடையாது. ஜிமினோட பாடி ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போது அவருடைய ட்ரெஸ்மே ரிமூவ் பண்ணிட்டாரு. கொஞ்ச நேரத்துலேயே ஜிமினோட ட்ரெஸ்மே அப்படியே ரிமூவ் பண்ணிட்டாரு. 2 பேருமே வித்தவுட் ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க. ஜிமினோட பாடி ஃபுல்லாக டேங் வந்து அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பக்கம் ஜிமின் மாமா 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இத்தனை வருஷம் கூப்பிடாத மாமாவை இன்றைக்கி ஒரே நாளில் கூப்பிட்டு முடிச்சிருவார் போல இருக்குது. அந்த அளவுக்கு மாமா மாமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் சொல்ல இங்கே டேங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்போது அப்படியே தான் டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. மாமா போதும், மாமா போதும், விட்டு மாமா. நம்ம ஜியோனாக்கு தம்பியோ தங்கச்சி வர வேணாமா, நீ பண்ணதில் ஆல்ரெடி எல்லாமே வந்திருக்கும், விடு மாமா, எனக்கு வலிக்குது விடு அப்படி சொல்லி அந்த பக்கம் ஜிமின் டேங்கை பிடிச்சி தள்ளுறாரு. கொஞ்சம் நேரம் நீ கொஞ்சம் தான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ நேராக வந்து ஜிமின் பக்கத்தில் வந்து படுக்கிறாரு. ஜிமினால் அசைக்க கூட முடியல அவருடைய பாடியை. இப்போ அப்படியே டேங்கோட செஸ்ட்டில் அடின்னு அடிக்கிறாரு. இப்போது அந்த ஹேண்டை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஹேண்டெல்லாம் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுற
நான் அமைதியாக தான் படுத்தேன். நீ தானே ஸ்டார்ட் பண்ண. யார் ஸ்டார்ட் பண்ணா? நான்லாம் கிடையாது. மறுபடியும் தள்ளி போயிட்டு மாமா என்னால் சுத்தமாக முடியாது. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இத்தனை நாள் எப்படி இவ்வளோ கண்ட்ரோலாக இருந்தால் எனக்கே தெரியல அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே ஜிமின் மேலே வந்து ஓவர் ஆகுறாரு. இப்படி தான் டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஓய்டி இடிக்கும் மழை அடிக்கும் அசையாமல் நின்றிருந்தோ ஒன்றாகி போனதே கதவே இல்லாமல் ஆனதே ஒரு பாதி கதவு நீடி மறு பாதி கதவு நானடி பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோ சேர்த்து வைக்க காத்திருந்தோ நீ என்பதே நான் தானடி நான் என்பதே நான் தான். இப்போ அப்படியே ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேர்ள் பேபி ஒரு பாய் பேபி. கேர்ள் பேபி அப்படியே டேங் மாதிரி இருக்குது. பாய் பேபி அப்படியே ஜிமின் மாதிரி இருக்குது. இப்போ ஜியோனா தான் இந்த பாரு 2 பேரும் சொல் பேச்சு கேட்கணும். இப்படிலாம் இருந்தீங்கன்னு சொன்னால் நான் அப்புறம் பெரிய படம் சொல்லி கொடுத்துருவேன். புரியுதா? ஏன் இப்படி சேட்டப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அங்கே ஜியோனா பாப்பா 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. அதை உட்காந்தா டேங் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. வாத்தி அப்படி சொல்லி அங்கே டேங்கோட ரூம்லேருந்து ஜிமினோட வாய்ஸ் கேட்குது. என்னடி இங்கே வாயேன், நான் எங்கடா வர்றது, இங்கே பாரு பேபிங்க இருக்காங்க, பரவாயில்ல இங்கே வாயேன் அப்படி சொல்லி அங்கே ரூமில் இருந்து ஜிமின் வந்து கூப்பிட்றாரு. இப்போ நேரம் கோபி என்னடி அப்படி சொல்லி மூச்சு வாங்கிட்டே கேட்குறாரு. இதை பாரு அப்படி சொல்லி காட்டுறாரு. அங்கேயேண்ணா ஆமாடா என்னால் முடியல, நீ சரியான போரிங் வாத்தின்னு பார்த்தா சரியான ஹாட்டான வாத்தியாக இருக்க, சத்தியமாக என்னால் முடியலடா. என்னன்னா ஜிமின் அகெயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாரு. ஆல்ரெடி 2 பேபிஸ், இப்போ எத்தனை பேபிஸ்னே தெரியல அப்படி சொல்லி ஜிமின் வந்து அழுதுட்டு இருக்காரு. சரி ஓகே அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, எனக்கு தெரிஞ்ச இந்த வாட்டி ஒரு 3 பேபி இருக்குமா எது அப்படி சொல்லி ஜிமின் செம்ம ஷாக்காக டேங்க பார்த்துட்டு இருக்கிறாரு. ஓகேடா இதோடைய இந்த 1 ஷாட்டை வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். எப்படியோ ஸ்டார்ட் பண்ணி எப்படியோ கொண்டு போயிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்கள். எப்பவும் போல தான் நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சராங்கே.